உலகம் நீ தான் இருக்க மாட்ட. உனக்கு மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை, இறைவனுக்கு எல்லாம் நிரந்தரம், ஆன்மாக்கு எல்லாம் நிரந்தரம், 5 பஞ்சபூதங்கள் எல்லாம் நிரந்தரம் தான். உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உனக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை இல்லையா? இப்போ ஒரு பெரிய 3 அடுக்கு பில்டிங் கட்டி 30,000 ரூபாய் வாடகை வர மாதிரி வீடு விட்டு வச்சுக்கிற நீ. இப்போ செத்த உடனே அடுத்த வாட்டி என் வீடு 30,000 ரூபாய் வாடகை கொடுக்கலன்னு போய் கேட்க முடியுமா? ஊடே தெரியாது. இறைவன் பேரறிவாளன். அவன் பாரு, இந்த உடல் உழுந்து உயிர் வந்த உடனே அந்த நினைவா போய் மறைச்சிட்றான். நீ முதல்ல என்னவா இருந்தன்றதையும் மறைச்சிட்றான். அந்த மறைச்சதால தான் உலகம் இயங்குது. அதை மறைக்காம அந்த நினைவு வந்துட்டுனா உலகம் என்னால் சுடுகாடாக தான் இருந்திருக்கும். சும்மா இருந்திருப்பேன்னா நானே போன வாட்டி ராஜேந்திர சோழனுக்கு புள்ளியா இருந்திருப்பேன். இப்போ இப்படி பிச்சைக்காரனாக்குறேன். என்ன இருப்பேன் நினைப்பு இருந்ததுன்னா போக மாட்டேன், கத்தியத்துக்குனேன். ஒவ்வொரு தாய் தகப்பனையும் வெட்டி கூறாக்கி மொத்தம் உயிரினமே இல்லாத ஆக்கிட்டு இருப்போம் இல்லையா? அப்போ இறைவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாரு. இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சோடனே உன் நினைவு போச்சு இல்லையா? அப்போ புது நினைவு உருவாகுது இந்த உடலுக்கு. அந்த புது நினைவுக்கு ஏற்ற மாதிரி உன் வாழ்க்கை நடக்குது. அதனால அப்படி வாழணுமே தவிர அதை விட்டுட்டு நான் இன்பம் துன்பம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. உலகத்தில் எல்லாம் இருக்கும், நீ மட்டும்தான் இருக்க மாட்டேன். அதனால தான் நான் சொல்றது, நான் இதை அரைஞ்சேன் அதை அரைஞ்சேன் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்றீங்கப்பா. ஆனால் அதனால ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறது அத்தனை இருக்க போகுது, நீ இருக்க மாட்ட. ஆனால் முதல்ல உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, அப்புறம் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது. அதுக்கு தான் நான் ஏன்னா சொல்லுவானுங்க. இப்போ நான் கூட சொல்லுவேன், நான் 8 வாட்டி இமயமலை ஈஸ்வரனா இருக்க போறேன்னு சொல்லுவேன். நிஜமா அது? அதனால இத மாதிரி வாயில எது ஒன்றா புளியுங்களாம். நிஜத்தை பேசுங்க, நிஜத்தை சொல்லுங்க, நிஜத்தில் நில்லுங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய எல்லையா இருக்கணும். அதை விட்டு போட்டு உலகம் புகழணுன்றதுக்காக நீ புகழ்ந்து போய் புழுகுன்னு திண்டின்னா கட்சியில் உன் வாழ்க்கை பொய்யாவே போயிடும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் 5 வயசுல மாடு மேய்க்க போனேன். படிப்பறிவு கிடையாது எனக்கு. அடுத்தவன் சோறு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு சோறு போடுவான். ஆனால் நான் இன்னைக்கு இங்கே உட்காந்து இப்போ நினைச்சேன்னா எது நடக்க போதுன்னா தெரியும் எனக்கு. அன்னைக்கு படுக்க இடம் கிடையாது. இந்த வீட்டில் சோறு தூண்ணுட்டு இன்னொரு கொசவும் வீட்டில் போய் படுத்துக்கணும் தென்னை மேலே. நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் குழந்தை குட்டியோட வாழ்வேன்னு நினைச்சேன். நான் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலைக்கு போவேன் நான் நினைச்சேன். ஒரு கோவில் கட்டும், ஒரு ஆசிரமம் கட்டும், ஒரு குருவாக நான் நினைச்சேன். விதி எங்கே நிறுத்துமோ அதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு. அதை தவிர வேற அதை தாண்டி உன்னால எந்த மனுஷனை கொம்பனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது அதுதான், முடிவும் அதுதான். விதியுடைய குழந்தை தான் மதி. அது விளையாடுற வரைக்கும் விட்டுடும். அதுக்கு தேவையான போது பிடிச்சிடும். அதை பிடிச்சிச்சுன்னா உன் கதை முடிஞ்சுது. அதனால எது நடக்க போகுது யாராலையும் தெரியாது. நான் இந்த வாழ்க்கையிலேயே இந்த பிரிவிலேயே எது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே. அப்புறம் செத்து போன பிறகு அடுத்த வாட்டி நான் எங்க இருக்க போறேன்னு தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி ஆயிடுவேன் நான். இதெல்லாம் அண்ட புழுவுங்க புழுவும் தெரியும். அதெல்லாம் காதுலயே வாங்கக்கூடாது. நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வந்துடும். நம்ம கூட போய் இங்கிலாந்து பிரதமர் ஆயிடலாமேன்ட்டு. அதனால அதுக்குள்ள யோசிக்காதீங்க. விதிதான் சாமி வாழ்க்கை. அதை மீறி எவனாலையும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அது எப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு நடிகை ஒரு பொண்ணு இருந்தது தெரியுமா? அது பேர் என்னன்னு தெரியல, செத்து போச்சு ஆக்சிடென்ட்ல, ஃபயர் ஆக்சிடென்ட்ல. அத்வானி கூட்டுன்னு போனார் தேர்தல் பிரச்சாரத்துக்கு. சௌந்தர்யா தேர்தல் பிரச்சாரத்தில் போய் செத்து போச்சு தெரியுமா? ஏன் அவ்வளோ நடிகைங்க கிழ நடிகைலாங்கிறது அது இருக்கக்கூடாதா? விதி அவ்வளோதான். அதுக்கு ஒரு காரணம் வேணும். ஒரு மனுஷன் சாவத்துக்கு வண்டி எடுத்து செத்துட்டான்பா, அவன் செத்து விட்டான், ஏமா வந்து பிடிச்சி முட்டான்னு சொல்ல மாட்டான். வண்டியை செத்துட்டம்பா, ஜுரம் வந்து செத்துட்டம்பா, தூக்கு போட்டு செத்துட்டம்பா. ஏதோ ஒரு காரணம் வேணும் அந்த விதி வெளியே போறதுக்கு. அந்த காரணங்கள் தான் எதுவே தவிர நிஜம் எதுவும் இல்லை சாமி. இதெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா துன்பமே கிடையாது வாழ்க்கையில. புரியாது வரைக்கும் குழப்பம்தான். சொல்லுமா? எழுதினுக்கிறாரு. நான் கூட என் லிஸ்ட் குத்தான்னு போறேன். அதான் குத்தான்னு போறேன். ஏன் சாமி, அந்த காலத்துல மனிதனுக்கு வளர்ச்சி கிடையாது, மனிதனை சந்திக்கக்கூடிய நிலை கிடையாது. அதனால இந்த ஏட்டில் எழுதி ஒவ்வொரு இடமா பரவிச்சது. அது இந்த காலத்துக்கு வருமா? அவன் செல்போன் வச்சுக்கின்னு இமயமலையிலே பேசுங்கிறான், செல்போன் வச்சுன்னு சந்திரமண்டலத்தில் பேசுறான். அப்புறம் இதெல்லாம் சித்ரா புத்திர கணக்கு இந்த மாதிரி எழுதி வச்சுன்னு வந்துக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்லுமா?
ஒரு அற்புதம் இந்து மதத்தில். இந்து மதத்தினுடைய செயல்பாட்டில் இது ஒரு அற்புதமான செயல். தெய்வ சிலைங்க வச்சுக்கிறாங்கல்ல கோயிலில். சில முட்டாள்கள் பேசுவான், இத்தனி சிலைங்களை வச்சுன்னுக்கிறிய, இப்படிலாம் சாமி கும்பிட்றிய, சாமி இத்தனியாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் ஒன்றே வந்தானுக்குதுன்ட்டு. ஆனால் இந்து மதத்தில் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான். ஏன் தெரியுமா? அங்கே எந்த கடவுள் சிலையும் இல்லை, உன் சிலையும் என் சிலையும் தான் வச்சுக்கிறான். மனிதனுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல போனால் ஈட்டி வச்சு நிற்குது, இங்கே எத்தனை பேர் கத்தியை தெரிஞ்சுங்கிறான். ஒரு இடத்துல போனால் ஒருத்தன் சாந்தமானாக்கிறான், ஒரு இடத்துல கோயிலில் சாந்தமானா. மனித சிலையை தான் கோயிலில் வச்சுக்கிறத தவிர அதுக்குன்னு தெய்வ சிலைன்னு ஒன்று கிடையாது. ஒன்று கத்தி வச்சுன்னு இருக்கோம், ஒன்று கும்பிட்டுன்னு இருக்கோம், ஒன்று ஆசீர்வாதம் பண்ணோம். இதெல்லாம் மனிதம் பண்ணுற செயல் தான் அங்கே தவிர அங்கே கடவுள் சிலைன்னு ஒன்று கிடையாது. கடவுள் என்கிட்ட ஒருத்தர் வந்தார் சவுத்து காலனிலேருந்து, சாமி நான் சவுத்து காலனியில் கோயில் கட்டியிருக்கிறேன் சாமி அப்படின்னாரு. நான் பேசுறது நாத்திக மாதிரி இருக்கும். நாத்திகம் கிடையாது, நான் ஆத்திகன். நாத்திகம் கிடையாது, நான் கடவுள் மறுப்பாளன் கிடையாது. கடவுள் இல்லைன்றவன், கடவுள் இல்லைன்றவன் நான் ஒரு முட்டாளன்னு சொல்லுவேன். ஏன்னா கடவுள் அவனுக்குள்ளா அவனே இருக்க மாட்டான். கடவுள் அவனுக்குள்ள மனிதனுக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் மனிதனுடைய இயக்கம். கடவுள் அவனை விட்டு வெளியே பண்ண போயிடும் இல்லையா? அதனால நான் கடவுள் மறுப்பால் இல்லை, ஆனால் சில சீர்திருத்தங்களை சொல்லின்னுக்கிறேன் நான். அவன் உடனே வந்தான், சாமி நான் ஒரு அம்மன் கோயில் கட்டியிருக்கிறேன் சாமி. நீ எதுக்கு வந்த? என்கிட்ட உபதேசம் வாங்க வந்தியா, பேச வந்தியா? அது வரைக்கும் பேசு. நீ கோயில் கட்டின எனக்குன்னா, கோபுரம் கட்டின எனக்குன்னா, கோயில் கட்டினேன்னா நான் சொன்னேன் நீயாப்பா செய்த சிலை என்ன? இல்லை சாமி மாலிபுரத்தில் வாங்கினா. மாலிபுரத்தில் உளி வச்சு அடிச்சா இல்லை கண்ணெல்லாம் திறக்கிறதுக்கு கடவுள் கண்ணில் உளி வச்சு அடிக்க முடியுமாப்பான்னு? முடியுமா? முடியாது. அப்போ அது கடவுள் கிடையாது, மனிதனுடைய தோற்றத்தை சித்தரிச்சு வச்சிருக்கிறான். நீ திருந்துன்னுட்டு அது தெரியாம நீ வந்து கண்டபடி முட்டாளா போயின்னு பயனத்து போவோம். அது அடுத்தவன் குறை சொல்ற மாதிரி தான் இருக்கும். அதனால கடவுள் என்ற பொருளை எவனும் தொடவே முடியாத. ஆனா அது எல்லாருக்கிட்டும் இருக்குது, அதை யாரும் தொட முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட அது பேரருள். அது அந்த அதனுடைய அருள் இல்லைன்னா உலகம்னு ஒண்ணு இல்லை, உயிரினங்கள்னு ஒண்ணு இல்லை. அப்படிப்பட்ட பொருள் அதை யாரும் தொட முடியாது, யாரும் பார்க்க முடியாது. அதை பார்க்கணும்னா அவன் அதுவாயிடணும். அவனால மட்டும்தான் அதை பார்க்க முடியும், மற்றவனாலாம் பார்க்க முடியாது. அதுவா அவன் எப்படி ஆவான்னா, ஆசை அத்து போனவன் தான் அதுவா ஆவான். அப்போ உலக வாழ்க்கையை பார்த்து எந்த ஞானியாவது பணக்காரனா இருக்கிறான்னா பார்த்துக்கிறியா? நீ எல்லாம் ஒரு படி சோத்துக்கு லாட்ரி அடிச்சவன் தான் ஞானி எல்லாம். ஆனா இப்போ ஞானி எல்லாம் வந்து ஏரோப்ளேன்ல தான் சுத்தி பிரச்சாரமே நடக்குது. ஏன்னா இவன் ஞானி கிடையாது, அஞ்ஞானி. போதனை பண்ணிங்கிறான். அவன் ஞானி. இந்த உலக விஷயத்தையே அவன் எடுக்கல, எந்த பொருள் எந்த இதையும் எடுக்கல. ரமணருக்கு கோமணம் கீஞ்சி போச்சு, அவர் கட்டிங்கிறத கோமணம். அந்த கோமணம் கீஞ்சி போச்சு. எவங்கிட்டனா ஒரு 2 கோமணம் வாங்கிட்டானா ஒரு மூட்டை எடுத்து போட்டுருவானுங்க. அவருடைய நிலைப்பாரு இதுதான் மகான்ன்றது. கத்தாழை முள்ளுல அதை எடுத்து தட்டி அதுல இருக்கிற அந்த பச்சையெல்லாம் எடுத்துட்டு அதை எடுத்து கோமணமா கட்டின்னு தெரியுறாரு. எவ்வளவு பெரிய உத்தம மகான்கள்! எவனால இருக்க முடியும்? அவன் தான் மகான், அவன் தான் கடவுளோட இருக்கிறவன். நம்மெல்லாம் இந்த உலகத்தோட நாய்ப்பை கூட்டம் சுத்தின்னு போம். அதனால மகான்கள் என்று தனித்தவங்க மாவும். ஒரு பிராமணன் பிச்சை எடுத்து போய் சோத்துன்னு வரான். அப்படி ஞானம் என்ன அதுதான். அதனால எனக்கு ஒரு அம்மா போன் பண்றாங்க, உலகத்துல எல்லாரும் ஆன்மீகவாதின்னு சொல்லிக்கிறாங்க சாமி, விவேகானந்தருக்கு அடுத்தபடி நீங்க தான் அந்த புரட்சி பண்றீங்க, நீங்க ஆன்மீகம் பேசல புரட்சி பண்றீங்கன்னாங்க. ஏன் புரட்சி பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய பேச்சு பார்த்தா நாத்திகம் மாறி தெரியும், ஆனா நாத்திகம் இல்லை. நான் ஆத்திகனும் இல்லை, நான் நாத்திகனும் இல்லை, ஆத்திகனும் இல்லை. நான் மனுஷன், மனுஷனை பத்தி பேசுங்கிறேன், மதத்தை பத்தி பேசல. இதுதான்மா வாழ்க்கைக்கு முக்கியம். அதை உணர்ந்து நடந்தீங்கன்னா எல்லாரும் நல்லாக்கலாம், சந்தோஷமாகலாம். வாழும்போது மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து செயல்படுங்க, அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி. அதை விட்டுப்பட்டு செத்து போன பிறகு சோத்துல வச்சு சாமி சாமி சாமின்னா ஒன்றும் வராது. நீ சாப்பிடதான் உதவும். சொல்லுமா சுவாமி. ஒவ்வொரு மனுஷனும் வந்து ஒரு ஒழுக்கமான உயர்ந்த வாழ்க்கை வாழணுங்கிறது நம்ம எல்லாரும் நினைப்போம்.
ஸோ அதுக்காக ஆன்மீகமோ கடவுள் வழிபாடும் இந்த மத கோட்பாடுகளும் அதுக்கு நம்ம துணை புரியுமா? மத கோட்பாடுகள் துணை புரியும் அந்தந்த மதத்துக்கு. இப்போ இந்து மதம் அப்படின்னா அது ஒரு அமைப்பு. அந்த இந்து மதத்துக்குள்ளே நீ எப்படி சாமி கும்பிடணும், எப்படி போகணும், என்ன துணி கட்டிக்கணும், என்ன பட்டை போட்டுக்கணும் அப்படின்னு இது அமைப்பு. ஒரு கிறிஸ்துவ மதம் அது ஒரு அமைப்பு. அந்த மதத்துக்குள்ள அது வழிபாடுகள், சிலுவை போட்டுக்கோ, பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ, இன் பண்ணிக்கோ, கடவுள் கும்பிட்றதுல ஷூ போட்டுக்கணும் போ, அதெல்லாம் அவங்களுடைய அமைப்பு. குரான் முஸ்லீம் அவங்களுடைய அமைப்பு, லுங்கி கட்டிக்கோ, மசூதியில் போனீங்கன்னா உள்ளே போகிறது கடவுள் தொழுகை நடத்துறதுக்கு முன்னே 5 முறை உன் கை கால் முகத்தெல்லாம் நல்லா கழுவு, அப்புறம் போய் கும்பிடு. இப்படி இதெல்லாம் மதத்துக்குள்ளே நடக்கிற விஷயம். கடவுள் விஷயம், கடவுள் விஷயம்ன்றவனுக்கு மதம் கிடையாது. ஏன்னா அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் நிற்க முடியாது. அவனுக்கு தேவை ஒரே பொருள். அது அந்த பொருளை நான் அடையணும். அதுக்கு என்ன இழக்கணும், நான் என்ன செய்யணும்? அதுக்கு ஆடையோ கீடையோ ஒரு சின்னமோ எதுவுமே கிடையாது. அது நேற்று கூட இங்கே ஒருத்தர் வந்திருந்தார். 7 ஊருக்குள்ள வள்ளலாருடைய இது நடத்துறாராம். இவ்வளோ மணி போட்டுன்னு வந்திருந்தார். வந்து வீடியோவில் நான் கூட பேசணுங்கன்னாரு. நான் சொன்னேன், 7 ஊரில் நடத்துகிற வீடியோக்கார வர வச்சு நடத்துப்பா, இன்னொரு இடத்துல வந்து நடத்தணும்னு நினைக்காத. வள்ளலாறு ஒரு சிலை செய்து எடுத்து போய் வள்ளலாறு கொடுக்குறாங்க அவருடைய பக்தருங்க. அவர் உடனே திட்டி அந்த சிலையை போட்டு உடச்சிடுறாரு. உங்களை தேடுங்கடான்னா ஏன்டா எனக்கோசம் இதெல்லாம் பண்ணின்னுக்கிறீங்கன்றார். அவர் தானே மகான்னு, அப்படி தானே இருக்கணும் மகான்னு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் பாரு, மலேசியாவில் எனக்கு சிலை செய்து வச்சுன்னுக்குறாங்க. இப்போ ஏன் சொல்றேன்னா, ஒரு மகானுடைய எண்ணம் மனிதனை உருவாக்கணும், அவனை வளர்க்கணும், அவனுக்கு அறிவுரை சொல்லணும். அதான் மகானுடைய வேலை. அவனை அழிக்கிறது இல்லை மகானுடைய வேலை, இல்லையா? அழிக்கிற மகான் இல்லை, அவன் கொள்ளக்காரன். அதனால அப்படி இருக்கக்கூடாது. இது மத கோட்பாடுக்குள்ள வாழது. எல்லா மதங்களும், பௌத்த மதங்குது, ஜெயின மதங்குது, இந்து மதங்குது, முஸ்லீம் மதங்குது, கிறிஸ்துவம், இதெல்லாம் மத கோட்பாடு. மதத்துக்குள்ளதான் இருக்கும். கடவுள்கிட்ட போக முடியாது. கடவுள்கிட்ட போறவனுக்கு எந்த மதமும் கிடையாது, மனிதன் மட்டும்தான் பார்க்கணும். அவன் அங்க வந்து ஜாதி மதம், இவன் கிறிஸ்துவன், முஸ்லீம், இந்து அப்படின்னு பார்க்கறான்னு சொன்னா அவனுக்கு இன்னும் மனப்பக்குவப்படலைன்னு அர்த்தம், இல்லையா? நான் டீ கடையாண்ட உட்காந்துப்பேன். சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் பெரிய சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க. நான் பாட்டி டீ கடையில் போய் சிவனேன்னு நான் உட்காந்துப்பேன். வரவங்களாம் தொட்டு கும்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு ஜாதி மதம் கிடையாதுமா, தாழ்ந்தவன் உயர்ந்தவன் எனக்கு கிடையாது. நீ பணக்காரன் இருந்தா உன் வீட்டில் என் பேரில் எழுதிட்டு போற சொல்லு. இல்லை நீ உயர்ந்த ஜாதியாண்டா உன்னை என்ன உன் ஜாதியில் சேர்த்துக்க போற. நான் தான், நீ தான். உன் பணம் உங்ககிட்ட தான், என் பணம் என்கிட்ட தான். மனுஷன் மட்டும்தான் நான் பார்ப்பேன், மீதி எதையும் நான் பார்க்கறதில்லை. வேற்றுமை வரக்கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுதான் என்னுடைய குறிக்கோள். அப்படி தான் இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போயின்னு இருக்கிறேன். ஏன்னா மனுஷனுடைய ஆகாரம் எவ்வளோ மனிதனுக்கு அதிகமாகுதோ அவனுக்கு தூக்கம் தான் அதிகம் வரும், இல்லையா? ராஜசம், தாமசம், சாத்வீகம், இந்த 3 குணங்கள் இருக்குது. முக்குணங்கள் மனிதனுக்குள்ள இருக்குது. இந்த முக்குணங்களினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, அகங்காரம்ன்றது எல்லாத்திலையும் நான் தான் முதலுக்கணும், எல்லா செயலையும் நான் தான் செய்யணும். என்னை விட யாரும் என்னை விட வளரக்கூடாது. ஊரில் பணக்காரன்னா நான் தான் முதல் பணக்காரன் ஆகணும், ஊரில் சாவுன்னா நான் தான் முதல்ல சாகணும் அப்படின்றது அகங்காரத்தினுடைய செயல்பாடு. சாத்வீகம் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து செய்யலாம், எல்லாரும் வாழலாம் அப்படின்றது சாத்வீகம். அப்போ இந்த சாத்வீக குணத்துல நீ போனோன்னு சொன்னா ஆகார கட்டுப்பாடு அவசியம். பண்ணி தோன்ற மாதிரி துண்ணு போட்டோம்னா யானை உருள்ற மாதிரி உருண்டுங்க இருப்போம், இல்லையா? அதனால சாப்பாட்டை வந்து தெய்வீகத்தில் போகும்போது இந்த வயிறுனுடைய நிலை என்ன தெரியுமா? இந்த வயிற்றுல பாதி சாப்பாடு தான் போடணும், பாதி கால் பாகம் தண்ணி ஊற்றணும், கால் பாகம் காற்று ஓடணும். இதுதான் மனுஷனுடைய நிலை. சும்மா கிடைக்குதுன்னு வயிறில் இடமே இல்லாத கொட்டிட்டோம்னா காற்று போக வேண்டியதான், தண்ணி போக வேண்டியது, உடம்பு உபாதை தான் வரும், இல்லையா? அப்போ இந்த உடல்நிலை பாதி ஆகாரம் மனுஷனுக்கு, சராசரி மனுஷன் சொற்பா இருப்பான்.
பாதி காற்று பாதி தண்ணி, இது 3 மிக்ஸ் ஆகி தான் மலமும் பிராணனுமா உருவாகுது. அபான காற்று பிராண காற்று இது ரெண்டும் இதில் தான் உருவாகுது. அந்த பிராணம் தான் கடவுள்னு சொல்கிறோம். அப்போது இது அளவோடு வாழ்ந்தால்னா மனுஷனுக்கு உபாதைகள் இல்லை. இப்போ கடிக்கிறது அது ஒரு நோயாக இருக்கும், செத்து போச்சு. அத்தை புஷ்ணம் அந்த அத்தை துண்ணு போட்டோம்னா நம்ம அதனுடைய உடம்புல இந்த நோய் நமக்கு வரல. பறவை காய்ச்சலுன்றிய செத்து போந்தே துண்ணுங்கிறிய, அது வராதா சொல்ல? இது மாதிரி கடிக்கிறது குத்துறது இடிக்கிறது இதெல்லாம் துண்ணு போட்டு குணங்கள் அதே மாதிரி மூர்க்கு பொண்ணு பாபா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம எதை சாப்பிட்றோமோ அது ரத்தமாக மாறுது. அந்த ரத்தத்திலேருந்து தான் விந்து மாறுது, விந்துலேருந்து தான் குணங்கள் உருவாகுது, அந்த குணங்கள்லேருந்து தான் நம்ம செயல் உருவாகுது. இதுக்கெல்லாம் அடிப்படை பேஸ் ஆகாது. அப்போது சராசரி மனுஷனுக்கு இது. ஆனால் ஆன்மீகவாதிக்கு அப்படி இல்லை, அளவோடு சாப்பிடணும். ஏன்னா எல்லா மனுஷனும் பகலெல்லாம் மூச்சுன்னு இருப்பான், ராத்திரியெல்லாம் தூங்குவோம். ஆனால் ஆன்மீகவாதி ஞானிகள்லாம் எப்படி தெரியுமா, ராத்திரிலாம் மூச்சிருப்பான், பகலெல்லாம் தூங்குவான். இதான் மாறுபட்டவர். இதெல்லாம் புரியாது இல்லையா? இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லின்னு என் தலையெழுத்துக்கு என்ன பண்ணுறது? உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குது இல்லை? இந்து மதம் எப்போ தோன்றிச்சுன்னு மனுஷனால் சொல்ல முடியாது. ஆனால் மற்ற மதங்களுக்கெல்லாம் ஒரு தேதி இருக்குது இல்லையா? ஆனால் இந்து மதத்தினுடைய கோட்பாடு மூடத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த இந்து மதத்தினுடைய கோட்பாடை தான் இன்றைக்கி எல்லா மதமும் பின்பற்றின்னு இருக்குது இல்லையா? இந்து மதத்தில் ஒரு கடவுள்கிட்ட போனால் அது இப்போ கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்படியே நீட்டாக சாஷ்டாங்கம்னு பேர் இருக்குது, அப்படி விழறாங்க. அப்படி விழக்கூடாது. புட்டத்தை மேலே தூக்கி தலையை கீழே தாழ்த்தி தான் வழிபடும். இது இந்த மதத்தில் இல்லை, இந்து மதத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சான். அதை இன்னைக்கு உலக மதங்கள்லாம் பின்பற்றிக்கின்னு இருக்குது. எல்லா மதத்துலையும் அப்படி தான் கும்பிடுவான். காரணம் என்ன? கடவுள் அப்படி கும்பிட சொன்னாரா அப்படின்னா, நான் பல முறை சொல்கிறேன், கடவுள் உனக்குள்ளே இருக்கிறாரு இல்லையா? இப்போ ஒரு கரண்ட் வரணும்னா நியூட்ரல் பேஸ் வேணும். வெறும் பேசு ஒரு 1000 வாட்ஸ் வந்தாலும் ஒரு பல்பு வச்சா எரியாது, ரெண்டும் சேர்ந்தால் தான் எரியும். அது மாதிரி ஃபேஸுன்றது மனுஷனுடைய தலையில் இருக்குது, நியூட்ரல்லேருந்து இடுப்பில் இருக்குது. நீ அந்த புட்டத்தை தாழ்த்தி கும்பிடும் போது அந்த நியூட்ரல் இந்த ஃபேஸை தொட்டு போகும்போது தான் மனுஷன் சீராக இருப்பேன். இதுக்காக தான் கும்பிட சொன்னானே தவிர கடவுளுக்கு நீ எப்படி கும்பிட்டா கடவுளுக்கு ஒன்றும் கிடையாது. இதை கும்பிட்றது காரணம் நீ சீராக இருக்கணும். சீராக இருக்கணும்னா அந்த இடுப்பில் இருக்கிற நீர் முதுகு தண்டு வழியாக தலைக்கு ஏறி மூளையை சுற்றி திருப்பி இடுப்பில் இறங்கும் போது மனிதனாக வாழ்வோம். அதுக்காக தான் அந்த வழிபாடு. சும்மா முட்டாள்தனமாலாம் வைக்கல, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. ஆனால் அது சில பேர் தெரில. இப்போ நம்மளாண்டியே ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அப்படியே குஞ்சுக்கு நிற்கிறாங்க மந்தி மாதிரி. மந்தி என்ன தெரியுமா? என்னது மந்தி? தமிழில் சொல்லலாம். அது சொல்லு, மங்கின்றிய. மந்தின்னா குரங்கு. அந்த மந்தி மாதிரி கொஞ்சம் நிற்கிறானே தவிர ஒரு குருக்கிட்ட போகிறோம் எப்படி ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஒன்றும் தெரியல. எங்கே அப்பா அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க? இல்லை, அப்பா அம்மா சொல்லி கொடுத்ததை எந்த புள்ள கேட்டான்? அதனால் அவன் மனசுக்கு என்ன தோணுது? அதனால தான் நான் சொல்கிறது, அன்பே சிவம் மனமே குருன்னு ஏன் சொல்கிறேன். அவன் மனசுக்கு இந்த ஆள்கிட்ட காலில் ஊழானா நீட்டாக ஊந்துருவான். இந்த ஆள்கிட்ட போய் நான் ஏன் காலில் ஊனன்னு சொன்னால் குஞ்சுக்கு நிற்பான். அதனால் அவன் மனம் சொல்கிறபடி தான் மனுஷன் வாழ்வானே தவிர மற்ற குரு சொல்கிறதோ அப்பா அம்மா சொல்கிறதோ ஆண்டவன் சொல்கிறதையோ எவன் தான் மனுஷனும் கேட்க மாட்டான். மனம் சொல்கிறது தான் கேட்பான். மனிதனுடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவன் மனம் தான் வழி நடத்துது. அவனுக்கு உண்மையான குரு எதிரானா மனுஷனுக்கு மனம் தான். மற்றதெல்லாம் கடவுள்லாம் அப்புறம் தான். அதனால் மனம் வழி நடத்துது. ஆனால் மன வழிபடி அவன் செயல் நடக்குது. அதனால் மனசை முதல்ல சீர்திருத்தணும். பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி போய் ஆசீர்வாதம் வாங்கணும், இதெல்லாம் தெரியணும். ஆனால் சில அப்பா அம்மாங்க சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் சில பேர் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்தாலும் பிள்ளைங்க எடுத்துக்கிறது இல்லை இல்லையா? அதனால் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதனுடைய அடிப்படை அந்த இடுப்பு நீர் இறங்கணும். அதுதான் அதனுடைய பேஸ். அது நீ நீட்டாக ஊந்தினா அந்த இடுப்பு நீர் வராது. இதுக்காக தான் இறைவங்கிட்ட இப்போ பிள்ளையார்கிட்ட போனால் நல்லா 4 கொட்டு போடணும், ஒரு 3 பக்கம் சுற்றணும். பிள்ளையார் சுற்ற சொன்னார். அவனை
2 தோப்பை கட்டணம் போடணும். ஏன் போடணும்? இதனால் பிள்ளையாருக்கு என்ன நன்மைன்னா ஒன்றும் இல்லை, உன் உடலுக்கு நன்மை. உன்னுடைய இயக்கங்கள் சரியாகத்தான் கடவுள் வழிபாடே வச்சுக்கிறத தவிர கடவுளுக்கு நீ வழிபாட்ட ஒன்றையும் கிடையாது. இந்த மனிதனுக்கு உன் உடம்பு இப்படி இயங்கணுண்டானா நீ செய்ய மாட்ட. அதனால கடவுள் ராது அதுக்கிட்ட செய்தானா தான் செய்வேன். அதுக்காக இதெல்லாம் அமைச்சுக்கிறத தவிர இறைவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை, இல்லையா? இந்த வழிபாடு முறைகளை தெரிஞ்சுக்கணுமாவே நம்ம உடல் சீராக இருக்கும். இதுதான் முக்கியம். அதுக்கு தான் இந்த பெரியவங்க இதெல்லாம் வச்சுக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்துக்காரனும் அப்படி தான் கும்பிடணும். மதம் வேற, ஜாதி வேற, இனம் வேற, நாடு வேற, ஆனால் வழிபாடு மட்டும் ஒன்று தான் உலகம் ஃபுல்லா. காரணம் இறைவன் ஒருவன் தான், வழிபாடு ஒன்று தான். அதில் எந்த மாற்றங்கள் மதம் அங்கே இதெல்லாம் அது அப்புறம். மனுஷன் வழிபாடு ஒரே மாதிரி தான் உலகம் ஃபுல்லா. இதுதான் நடந்துருக்குது. சொல்கிறீங்க ஒரு மனைவி பிரசவம் ஆகும்போது கணவன் பார்க்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடாது. முஸ்லீம் இருக்கிறான்னு பொண்ணு பார்க்கும்போது இப்போ நம்ம மதத்துலலாம் பொண்ணு பார்க்கணுன்னா புள்ள போய் பார்த்து இது நல்லா இருக்குது, இதை கட்டிக்கிறேன், இல்லை இது நல்லா இல்லை எனக்கு வானான்னு சொல்லிட்டு வந்துடுவான், இல்லையா? இதெல்லாம் இந்து மதத்தில். முஸ்லீம் மதத்தில் பொண்ணை பார்க்கக்கூடாது. மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி போகிறோம், பார்க்கக்கூடாது. அப்பா அம்மா எதை சொன்னாங்களோ அதை காட்டணும். அது கூட அப்பா அம்மா கல்யாணம் தண்ணி கூட அவன் பொண்ணை பார்க்க முடியாது. ஏன்னா மூஞ்சில் பூ விட்டு விடுவாங்க. அப்போ அதை என்னன்னு சொல்கிறது? அது எவ்வளோ கொடுமை. இவன் கட்டிக்கு போகிற பொண்ணையை பார்க்காத, ஒரு நொண்டியை பிடிச்சின்னு வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது, ஒரு ஊமையை பிடிச்சின்னு வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்பா சொன்னால் அம்மா சொன்னால் கட்டுறான்னா கட்டணும். இது அவங்களுடைய கோட்பாடு. இந்த குழந்தை பிறக்கும்போது ஏன் அந்த கனவை அங்கே இருக்க கூடாது அப்படின்னா, சில கணவனுங்க இவ குழந்தை பிறக்கும்போது போயிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிற கணவனுங்க உண்டு. ஆமாப்பா, ஆமாம், இவகிட்ட மல்லு கட்ட முடியாது, இந்த சாக்கிலையாவது ஓய்ஞ்சிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிற கணவன் சிலர் உண்டு. அதே சில கணவன்கள் தான் மனைவி மேலே உயிரியை வச்சுங்கிற கணவனும் உண்டு. அந்த குழந்தை பிறக்கிற அந்த துடிப்பை இவனால் தாங்க முடியாது. இந்த தாங்க முடியாதால நீ அங்கே போக வேணா. நானே எந்த சாவு வீட்டுக்கும் போக மாட்டேன். ஏன்னா சாவுன்றது எனக்கு சகஜம். ஆனால் அங்கே அழுகுறாங்க தெரியுமா, அது நம்ம மனசுக்கு எடுத்துரும். அதனால நான் அங்கே போக மாட்டேன். அதனால் இந்த கணவன்மார்கள் மனைவி அந்த துன்பப்படுறத கணவன் பார்க்க வேணாம் அப்படின்றதுக்காக அங்கே போகக்கூடாது. குழந்தை பிறந்த உடனே நீ தூக்கி வச்சு தலைமையில் வச்சுன்னு தெரி அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. சுவாமி, நம்ம ஒரு 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 ப்ராப் சொல்லுவோம், களவும் கற்றுமர அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? ஸோ இப்போ களவு அப்படிங்கிறது அது ஒரு சரியான செயல் இல்லை. அதை என்ன கற்றுமரன்றாங்களே, அதோட அர்த்தம் பின் அர்த்தம் என்ன? களவு இல்லை, களவுன்னா திருடு. களவும் வார்த்தை மாறிச்சுன்னா அர்த்தம் மாறிப்படும், செயல் மாறிப்படும். களவுன்னா திருடுன்னு அர்த்தம். அதை திருடி பழகன்னு சொல்லலை யாரும். நீ யார் சொல்ற? அதை களவும் கற்றுமர, எல்லாம் கற்றுக்கோ, ஆனால் எல்லாத்தையும் விட கற்றுக்கோ. கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தன் தண்ணி அடிக்க போவான், ஃப்ரெண்டு கூப்பிடுவான். இவனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாது. ஃப்ரெண்டு கூப்பிடுவான், நான் தண்ணி சாப்பிடுவேன். இல்லைடா ஒரு நாளைக்கு ஜாலியாக வாடணும். ஒரு நாளைக்கு போனான்னா அப்புறம் இவன் ஃப்ரெண்டை கூட்டின்னு போக வேண்டியதாயிடும். ஏன்னா எல்லா உலக பழக்கங்களும் அவன் அடையிறது ஈஸி. ஆனால் அந்த உலக பழக்கத்திலேருந்து அவன் வெளியே வர்றது கடினம், வர முடியாது. அவன் அதிலேயே மாண்டு போயிடுவான். அப்போ பெரியவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு அனுபவம் வேணுமா, எல்லாத்தையும் செய். ஆனா அந்த அனுபவத்தை அதில் தெரிஞ்சுக்கின பிறகு அதை விட்டுட்டு வெளியே வந்துடு. அப்போ நீ 4 பேருக்கு எல்லா அனுபவம் உனக்கு கிடைக்கும் நீ சொல்ல முடியும். ஆனா நீ அனுபவம் இல்லாத மண்ணாங்கட்டி மாதிரி உட்காந்தா நீ யாருக்கு உதவுவ? நீ யாருக்குமே உதவ மாட்டே. அதனால சொன்னாங்க களவும் கற்று மர, கத்துக்கோ, கத்துக்கிறதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க. இவன் தான் விட மாட்டானே, பூனைக்குட்டி மாதிரி மடியில் எல்லாம் கூட்டின்னு தூக்கி தீரான். அப்புறம் எங்கேருந்து மறக்கிறது? இதான் அதுக்கு பொருள். சுவாமி, இப்போ நம்ம ஆன்மீக நிலை போனோம், உள்ள போனோம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த புகைப்பழக்கமோ இல்லை மது பழக்கமோ இதுக்கு இது தடையா இருக்குமா? புகைப்பழக்கம் தடை இருக்காது, கெஞ்சா பழக்கம் தடை இருக்காது, ஆனால் மது பழக்கம் தடையாயிடும். இப்போ ஒரு புகைப்பழம், ஒரு சிகரெட்டு பிடிக்கிறான், அவனுக்கு குணம் மாறாது, அவன் தடுமாற மாட்டான்.
ஒரு கெஞ்சா அடிக்கிறான், அவனுக்கு வந்து வேற நினைவே வராது. அவன் எதை நினைச்சு ஒரு பெண்ணை நினைச்சான்னா அந்த பொண்ணுகிட்டவே பேசிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி ஆயிடும். கடவுளை நினைச்சாச்சான்னா அந்த கடவுள் நினைப்பை தவிர வேற நினைப்பே வராது. இது கெஞ்சாவனுடைய இது. அதனால அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க, சிவன் சொத்துன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? பின்ன என்ன வந்து கேட்குற, ஆத்மாவை கெடுக்குமே தம்பிடிக்கிறது கூட ஆத்மாவை எதுவுமே கெடுக்க முடியாது சாமி, உடலை தான் கெடுக்கும். உடம்ப தான் கெடுக்கும், ஆத்மாவை எதுவும் நெருங்கவே முடியாது. அப்போ இந்த தண்ணி அடிக்கிறதுனா தடுமாற்றம் வந்துடும், பேச்சு தடுமாற்றம் வந்துடும், உன் செயல் தடுமாற்றம் வந்துடும், போற பாதை தடுமாறிடுவேன். அதனால தண்ணிக்கும் இதுக்கும் சம்மந்தப்படாது. ஆனா புகை பற்றினா சிந்தனை ஒன்னா இருக்கும், அதனால கெடாது. என்ன ஒண்ணுன்னா புகை பிடிச்சா உன் உடம்பு கெடும், ஆனா உன் உயிரியோ உன் ஆன்மாவையோ எந்த புகையும் எந்த இது செயலும் தொடாது. அதனால தான் பகவத்கீதை சொல்லுவான், ஏய் அட்ரா பீஷ்மர் அப்படின்னு. ஓ என்ன எங்க தாத்தாவை போய் அடின்ற, அவர் என்னை தூக்கி வளர்த்தாரு, எதிர அடிப்ப நீ அப்படின்னாரு. உள்ள இருக்கிற உயிரை என்னால கூட அடிக்க முடியாதுடா, மேல ஒருத்தங்கிற அவன் மட்டும்தான் அடிக்க முடியும். யார சொல்றான்? கிருஷ்ண பரமாத்மா சிவபெருமான சொல்றான். ஏன்னா அவன் தான்டா உற்பத்திக்கு அடிப்படை, அவன் தான் அழிக்க முடியும். நான் காத்தல் மட்டும்தான் ஏன் வேலை, அதனால் நான் கூட அழிக்க முடியாது. நீ அடிக்க போறது அந்த உடலை தான் அடிக்க போற. நீ அடிச்சு அது சாகலாம், தானா சாக தாண்டா போகுது. நீ அடிச்சின்னா உனக்கு வீரன்னு பேர் கிடைக்கின்றான் இல்லையா? அந்த மாதிரி எந்த செயலும் அந்த ஆன்மாவை தொடவே முடியாது. அது வெயில்ல நனையாது, கத்தி வெட்டாது, காத்து உணர்த்தாது, எதுவுமே அது கிட்ட போவாது. நீ எதை செய்தாலும் உன் உடலோட சரி, உடல் கெட்டு போவோம். அதனால புகை பிடிக்காம இருக்கிறது இந்த பாதையில போறவங்களுக்கு நல்லது. இதுதான் என் அறிவுரைமா. ஆனா நான் பிடிச்சின்னு தான் இருக்கிறேன், நான் யோகியன்னு சொல்ல வரல. காரணம் என்ன, அது என்னக்கா எனக்கு ஆமா ஆமா எல்லாருக்குமே தெரியும். ஆனா எல்லாரும் எதிரும் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு போகுதுன்றதுக்காக நான் மறுபா போய் பிடிச்சுங்கிறேன். வேற ஒண்ணு இல்ல, நான் ஒன்னும் உத்தமம் இல்ல. இல்ல சாமி, உண்மையை சொல்றேன். நான் ஒரு இடத்துல ஒரு 10 பேர் போறேன்னு வச்சுக்க, ஒருத்தன் ஒண்ணுக்கு போனா எல்லாரும் ஒண்ணு போவான். பகையே அது சாமி, புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்து. நான் அதை என்ன சொல்றது? அதனால இது காரணம் என்ன, நான் விட முடியாத இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய நிலை மாறுது. ஒரு நாள் 2 நாள் விட்டுட்டேன்னா அந்த என்னுடைய இதெல்லாம் மாறுது. யாருன்னா என்ன கேட்டா ஒரு மாதிரி அவாய்ட் பண்ற மாதிரி ஆயிப்போகுது. அப்ப நீங்க அதுக்கு அடிமை ஆயிடுது. ஆமா அடிமை தான், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. நான் ஒன்றும் உத்தமன் சொல்லலையே நான் எப்பவுமே. காரணம் என்னன்னா அதை இடையில கத்துக்கல. நான் வரைமுறை இல்லாம வாழ்க்கை நடந்தத அந்த காலத்தில் துண்டு பீடி பொடிக்க அடிக்க ஆரம்பிச்சோம் 10 வயசுல. இன்னைக்கு 73 வயசு, 60 வருஷம் அதை பிடிச்சிருக்கிறேன். ஆனா ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இறைவன் இது வரைக்கும் எனக்கு எந்த உடல் பாதையும் வைக்கல. என்ன அதை விட்டேன்னா இதையும் விட்டுடணும். பாவம் மனுஷன், உடல் பாவம் மனுஷன். உடல் செத்து போச்சு, செத்து போய்க்குது. ஒரு உடல் எழுந்து பாவம் பண்ணுமா? அப்ப பாவம் எது பண்ணுது? இதை தான் இந்த உடலை நம்புறவங்க இந்த உடல் தான் செய்யுது, உடல் தான் போகுதுன்றான். உள்ள இருக்கிற பொருள் இல்லைன்னா உடல் இயங்காது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், இந்த உடல் நிலையும் உயிர் நிலையும் எப்படி அப்படின்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறான், அண்ணாண்ட வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான். அப்பா அம்மா பார்க்குறாங்க, நேரடியாக பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறான், அந்த பையன் பக்கத்து வீட்டு பையனை ஒரு 10 ரூபாய் கொடுத்து அவர்கிட்ட லெட்டர் கொடுக்குறது, லெட்டர் வாங்கின்னு வந்து இந்த மாதிரி கோல்மால் வேலை பண்ணின்னு இருக்கிறாரு. இது தொடர்ந்து நடந்துக்கினுக்குது. ஆனால் ஒரு நாள் அப்பா அம்மா பார்த்துட்டு அந்த பையனை போலன்னு பொழகுறாங்க, இந்த மாதிரி வேலையாடா செய்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போது இது இந்த துன்பப்படுறது, லெட்டர் கொடுத்தவன் துன்பப்படுறான்னா பையன் துன்பப்படுறான்னா? பையன்னா உடல், லெட்டர் கொடுத்தவனா உள்ளகிற உயிர். இது உயிர் தான் எல்லா செயலையும் செய்யுது. ஆனா துன்பத்தை அனுபவிக்கிறது உடல். இது புரியணும் நமக்கு. உடல் 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 உயிர் இல்லைன்னா உடல் ஒரு நய பைசா கேங்காது.
யாரோ செஞ்ச தப்பா இது தண்டனை இருக்கு. வேற வழிய உள்ளேந்துக்கு நான் வந்தானே சொல்லி கொடுத்துருந்தேன், எனக்கு துட்டு கொடுத்துருந்தானே நான் வளர்றதுக்கு. அதனால நான் செய்து இப்போ மாட்டிக்கினேன், உதப்படுறேன். அப்போ இந்த மனமாகப்பட்டது செய்ய சொல்லிச்சு, துன்பத்தை உடல் அனுபவிக்குது, ஆனா மனம் வருத்தப்படுது. சரி நம்ம குற்றம் தான் பையன் மாட்டின்னு அவதிப்படுறான் அப்படின்னு மனம் வருத்தப்படுது. ஆனா பாதை அனுபவிக்கிறது அந்த பையன். அதே மாதிரி மனம் வருத்தப்படுது, உடல் நமக்கு இப்படி பண்ணிட்டு, ஆனா உடல் அனுபவிக்குது. அதனால உடல் எந்த செயலும் செய்ய முடியாது இண்டிவிஜுவலா. உயிர் இருந்தால்தான், மனம் இருந்தால்தான் செயல்கள். அப்போ அந்த மனம் தான் இயக்குது. அப்போ இந்த பாவமாகப்பட்டது உடலுக்கு இல்லை, அனுபவிக்கிறது தான் இது, செய்ய சொன்னதெல்லாம் அது. அப்போ அந்த பாவத்தை அதுதான் தூக்கி தள்ளி வச்சு சுமக்குது. ஆன்மா என்ன பண்ணுது, இது எவ்வளோ பாவம் செய்திருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உனக்கு ஒரு பிறப்பெடுத்து கொடுக்குறேன், அதில் ஒழிச்சிட்டு என் கூட வா அப்படின்னு பிறப்பெடுத்து கொடுக்குது. ஆனால் இது போய் அதுக்காக தான் போய் பிறந்தது. ஆனால் இருந்தவங்கெல்லாம் கெடுத்துட்டாங்க. அது ஆசையில் வந்ததை மறந்துட்டு எதையோ செய்து திருப்பி பாவத்தை அனுபவிக்குது. இது வாழ்க்கையினுடைய சுயற்சிமா. கரெக்டான டெஃபினிஷன் சார். இவ்வளவு நேரம் புரியாததை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன கேள்வி கேட்டது? ஒரே நாள்ல இல்லம்மா, ஒரே நாள்ல எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க கூடாது. இப்போ எல்லா விஷயத்தையும் ஒரே நாள்ல நீ புரிஞ்சுக்கினீன்னா எத்தனை புரிஞ்சுக்கினியோ அத்தனையும் மறந்துடுவேன். ஆனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றை புரிஞ்சுக்கும் போது அது மனசுல, அதனால தான் நான் சொல்லுவேன், எண்ணம் ஒரு இது இருக்குது, கருத்துன்னு ஒன்று இருக்குது, மனம்னு ஒன்று இருக்குது. மனசுக்குள்ள 1 கோடி எண்ணம் ஒரு நாளைக்கு உதயமாவது போதும். ஆனால் எல்லா எண்ணமும் ஞாபகத்தில் இல்லை. ஆனால் சிலது மட்டும் ஞாபகத்தில், கருத்து மட்டும் ஞாபகத்தில். எதுவும் மூளையில் பதிஞ்சதோ அது ஞாபகங்குது, எதுவும் மனசில் பதிஞ்சதோ அது காத்தோட போயிடுச்சு இல்லையா? அப்போ அன்னாடம் ஒரே நாளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சது காத்தோட போயிடும். ஏதோ ஒரு நாளில் உண்மையை தெரிஞ்சது கருத்தில் நின்றுடும். அது எப்பவுமே வாழ்நாள் ஃபுல்லாக வரும் ஞாபகத்துக்கு. ஆமாப்பா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இருக்க முடியாது, கடின காலம் அது. அது முன்காலத்திலலாம் குருவோடவே ஒரு 10 வருஷம் அங்கேயே இருந்து எல்லா அனுபவம் கட்டு மனம் மறுத்து போய் அவன் ஊருக்குள்ளே வரும்போது அவன் எந்த பாசம் பத்துக்கு அடிமையாகாமல் வாழ்ந்தான். இப்போ ஊருக்குள்ளே வாழும்போது எல்லாத்துக்கும் அடிமையாகி வாழ்ந்துன்னு. அதனால இப்போ சாத்தியமில்லாத காலம் ஆச்சு. என்ன காரணம்? திருப்பாரூருக்கு நான் முருகர் கோயில், அது திருப்பாரூர் கோயிலுக்கு போனேன். போனால் அதில் தேங்காய், பூ, பழம், கற்பூரெல்லாம் வச்சுக்கிறான். ஒரு தட்டு எவ்வளோ பண்ணால் 50 ரூபான்றான். 15 ரூபா தான் இப்போ தேங்காவை, இவன் 50 ரூபான்றான். எங்கள் வீட்டில் எல்லாம் இல்லை வாங்கிக்கலன்னா, கடவுள் இப்படியெல்லாம் கேட்கல. 8 அணா கொடுத்து கற்பூரம் வாங்கு, அதை கொளுத்து, நெருப்பில் தான் கடவுள் இருக்கிறாரு, அதை வழிபட்டு போய்கினே இருந்தேன். இது காரணம் என்ன அப்படின்னா, மனுஷனுடைய மனம்தாம்மா. நீ எந்த அபிஷேகம் பண்ணாலும் கடவுளுக்கு போகாது இல்லையா? இப்போ கோயிலில் ஒரு கூட போன வருஷம் தான் வந்தார், பால் கொட்ட தண்ணிக்கு தான் வந்தார் இல்லை? அவர் ஒரு கேள்வி கேட்டார், இது மாதிரி இவ்வளோ பால் ஊற்றுறீங்களே, இதை ஏழைங்களுக்கு கொடுத்தா உதவுமே அப்படின்ட்டு. எதுவுமே வீணாகிறதே கிடையாது. இந்த பால் ஊற்றணும்னா இது மண்ணில் போகும்போது பல நுண்ணுயிர்கள் வாழறது இல்லை. ஆனால் இந்த செயல்களால் கடவுளுக்கு போகுமானா ஒருபோதும் போகாது, மனசுக்கு போகும். மனுஷன் செய்கிற இங்கே கடவுள் வழிபாடு அத்தனையும் மனுஷனுடைய மனசுக்கு தான் சந்தோஷமே தவிர கடவுளுக்கு சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. அதனால இவனுடைய வசதிகள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற ஒருத்தன் 1008 விளக்கு போடுவான், ஒருத்தன் ஒரு விளக்கு ஆழக்கு எண்ணெய் வாங்கிறத கூட வசதி இல்லாத இருப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் கொளுத்த போகிறான். அதனால அவனுக்கு 1008 விளக்கு கொளுத்தணும், கடவுள் வந்திப்பாரு, இவனுக்கு இல்லையா? மனசை பொறுத்து தான் கடவுள் வருவாரே தவிர விளக்கை பொறுத்து இல்லை. அதனால மனசை சீராக்குங்க, அதுதான் பெரிய விஷயம். அதனால தான் இவ்வளோ பேசிங்கிறேன் நான். அதனால இந்த விளக்கு, பூஜை, புனஸ்காரங்கள் இதெல்லாம் மனுஷனுடைய மன சம்பந்தப்பட்ட விஷயம். கடவுளுக்கு அதுக்கும் எந்த வித தொடர்பே கிடையாது. கடவுள் கேட்குறான், உன் மனசை சுத்தமாக்கி என்கிட்ட கொடுறான்றான், அதை கொடுக்க மாட்டான்றான் மனுஷன். ஓ நான் இப்படிதான் சுற்றுவேன், உன் தெய்வம் எனக்கு வானாயா அப்படின்றான் கடவுள்கிட்ட. ஏன்னா இவனுக்கு 4 விஷயங்களை செய்து இவனுக்கு உள்ள இருக்கிறவன் வெளியே இருக்கிறவங்களாம் இவனை வாழ்த்தணும். அதுக்காக இவன் வாழ்க்கையை நடத்துறானே தவிர கடவுளுக்காக நடத்தலை. ஆனா கடவுள் கேட்கறான், சுத்த பொருளா கொடுறான்றான். இவன் சுத்த பொருள் அசுத்த பொருளா ஆக்கி வச்சுங்கிறான்.
ஆசைன்ற அசுத்தத்தை வளர்த்துக்குன்னு அதில் வாழறான். கேட்டால் நான் உலகத்தில் வாழணும், உலகத்தில் செத்த போய்ட்டு மிருகங்கள்லாம் வாழலையா, நீ தான் சம்பாரிச்சு வாழ்வியா சொல்லுமா? இது மனிதனுடைய கற்பனை. அப்போ என்ன அவன் நினைக்கிறான்னா, எல்லாரை விட நான் பெருசாக வாழணும்னு நினைக்கிறான். அந்த ஆணவம் வந்து நிற்கிது. நீ இந்த மண்ணில் பிறந்த போனோன்னா யார் தடுத்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, போயிடுவேன். அதே நேரத்தில் இந்த மண்ணில் பிறந்த நீ வாழணும்னா யார் என்ன பண்ணாலும் சாக மாட்டேன். இது விதி தான் முடிவு பண்ணமே தவிர நீ முடிவு பண்ற விஷயம் இல்லை இது, இல்லையா? அதனால தெய்வ சம்பந்தப்பட்டது இந்த பூஜை புனஸ்காரங்கள், விளக்கு, பெரிய ஆடம்பரம், மோள தாளம், இது எல்லாம் மனுஷனுடைய மனம் மகிழ வைக்கிறது. ஆனா இறைவனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ ஒரு கல்யாண வீடு வைக்கிற 2 பேர் சேர்ந்து தாலி கட்டிக்கலாம். இப்போ கிறிஸ்துவ மதத்துல எல்லாம் மோளம்லாம் வைக்கிறாங்க. அவங்க போவாங்க, நேராக 2 மோதிரம் மாட்டின்னு போயின்னே இருப்பாங்க. கல்யாணம் தானே, அவங்களுக்கு புருஷன் மண்டே தானே, குழந்தை குட்டி பெற்றுக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மோள தாளம், ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு, நாதஸ்வரம் எல்லாம் வைக்கிறோம். காரணம் என்ன? இது முட்டாள்தனமா புத்திசாலித்தனமா? யோசிக்கணும் இல்லை? நம்ம இந்து மதத்தில் ஏன் மோளம் வைக்கணும்? அவனை கூப்பிட்டு ஏன் ஒரு 10,000 20,000 கொடுக்கணும்? நம்ம 2 பேர் தானே கல்யாணம் பண்ணி போகிறோம், பண்ணிக்கலாம் இல்லை? நிலையற்ற கல்யாணம் அது. இது நிலையான கல்யாணம். ஏன்னா 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னு போலீஸ்காரன் முடிச்சு போடுவான். 16 புள்ள நீ பெற்றினா இப்போ 1 2 தான் பெற்றுக்கணும். ஆனால் இந்த காலம் போலீஸ்காரன் பிடிப்பான்னு தெரிஞ்சிருந்தா போய் கல்யாண வீட்டில் 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னு வாழ்த்துறோம். எதுக்கு 16 பெற்று? 16 புள்ள ஒரு பொம்பளை பெற்றால்னா என்ன ஆவா? இந்த காலத்துக்கு சோறு கிடைக்குமா? வீடு இருக்குமா? முன்னெல்லாம் ஒரு வீட்டுக்கு 3 ஏக்கரா வச்சுன்னு வீடுக்கு ஒரு வீடு கட்டின்னு உட்காந்துருப்பான். இப்போ 4 கிரவுண்டில் பிளாட்பாட்டில் கூட கடையை போட்டு 5000 ரூபாய் வாடகைன்றான். இவனுக்கு எங்கே 16 பெற்று வச்சுன்னுப்பான்? 16ன்றது கலை, 16ன்றது இறைவன் கலை. அந்த 16ல் நீ நிற்கும் போது யம பயமே உனக்கு கிடையாது. கடவுளுக்கிட்ட இருக்கும்போது யமனே வர முடியாது, மரணமே உனக்கு கிடையாது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், மரணமில்லா பெருவாழ்வு, மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளே இருக்கு மருந்து, கையிலை மருந்து பிறப்பு இறப்பு தவிர்க்கும் பெருமருந்துன்னாரு, இல்லையா? அந்த 16 கலையில நின்னா உனக்கு மரணம் கிடையாது. அதை விட்டு விலகும் போது தான் உனக்கு மரணம். அப்போ நீங்க 2 பேரும் கணவன் மனைவியா இந்த 16 கலையை பெற்று கடவுளோட ஐக்கியமாவனம் தான் 16 பெற்று பெருவாழ்வு. பெருவாழ்வுன்னா அங்க இருந்தா தான் பெருவாழ்வு, இங்கெல்லாம் சிறுவாழ்வு தான். அந்த பெருவாழ்வுக்கு நீங்க போகணுன்றதுக்காக வாழ்த்துறோம், இல்லையா? இதை 4 பேர் வாழ்த்துருப்பான். இப்போ ஊர்ல இருந்து 4 பேர் வருவான். இவனுக்கு அவனுக்கு எதுவும் ஆகாது. ஆனால் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சிட்டான், வந்துட்டான். அவன் சொல்லுவான், இவனுக்கு கல்யாணம் நடக்குது பாரு, இவன் பொண்டாட்டி இவங்ககிட்ட இருக்க போதா அப்படின்னுவான். அந்த அபசகமான வார்த்தை அவன் காதில் விழக்கூடாது. மோலாட்டுறான் நேற்று டட் 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 டட்னு. எந்த அபசகமான வார்த்தையும் அந்த தாலி கட்டும் போது அவன் காதில் விழக்கூடாதுன்றதுக்காக மோளத்தாளம் வச்சான். சும்மா முட்டாள்தன்மைகள் அறிவுபூர்வமாக வச்சுக்கிறான், தெரியுமா? இந்த மாதிரிலாம் எவ்வளவு விஷயங்கள். நீ என்ன எதையும் நினைக்க விடக்கூடாது. எந்த நினைப்பு இருக்கிறான் பொண்டாட்டி மட்டும்தான் அவனுக்கு தெரியும், வேற எதுவும் அவன் காதில் விழக்கூடாது. அடி தம்ம 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 தம்மன்னு அடிச்சா அவன் என்ன பண்ணுவான்? கட்டிடுவான். கட்டிட்டு இன்னொன்னு சொன்னான் தெரியுமா? எந்த மதத்திலையும் சொல்லாத சிறப்பு இந்து மதம். இந்து மதம் மாதிரி உலகத்துல எந்த மதத்திலையும் கிடையாதுமா. மனுஷனா வாழ்வான் எல்லா மதத்திலையும், இதுல இறைவனா வாழ்வான் இந்து மதத்துல. அவ்வளோ சிறப்பு வாழ்ந்த மதம். ஒரு தாலி கட்டின உடனே இவன் கல்யாணம் பண்ணியாச்சு, இவன் தான் புருஷன், அவன் தான் பொண்டாட்டி, 2 பேரும் போக வேண்டியது தானே. காலில் போய் மெட்டி போடுவான். எதுக்கு மெட்டி போடுறான் தெரியுமா? அக்கு பஞ்சரா? ப்ரெஷர் கட்சர் ஏன் சும்மா கட்டும் காலில் போடா, ப்ரெஷர் வரான். அதெல்லாம் கிடையாது. எம்மா என் குடும்ப மானமே உன் கையில் தான் இருக்குது. நீ என் குல தெய்வம், நீ மெட்டியை பார்த்து நடமா. இனி வந்து இந்த மெட்டியை பார்த்து என் குல விளக்க நீ தான்மா நிறுத்தணும். என் குடும்பத்தில் யாரும் இல்லை, எங்கள் அம்மா கருத்து நீ தான், அதான் தாய்க்கு பின் தாரம். இப்படிப்பட்ட வழிபாடுகள் தவறு கிடையாது. இதை தவறா சித்தரிச்சுங்கிறாங்க. நிஜத்தை வச்சுக்கலாம். சொல்லு. இந்த மாதிரி சிறப்பான விளக்கம் உங்களை தவிர யாராலையுமே கொடுக்க முடியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் அப்படிலாம் நினைக்கல. லண்டன்லேருந்து போன வாரம் வதனிம்மா ஃபோன் பண்ணாங்க. என்னம்மா அப்படின்னா, சாமி உலகமே உங்களை புகழுத சாமி, இந்த புகழ் உங்கள் மனசை ஒன்றும் பண்ணலையா சாமி அப்படின்னு. நான் சொன்னேன், உலகமே என்னை புகழுதுன்னு நான் நினச்சிக்கினா என் மனசு போயிடும்.
ஆனால் நான் தான் நினைக்கிறதே கிடையாது. ஏதோ நம்ம சொல்கிறத சொல்கிறோம், கேட்டால் கேட்கட்டும், கேட்கல போட்டோம் போது எவனுடைய மனசில் புகழ் கூறுதோ அவனுடைய வாழ்க்கை சின்ன பண்ணமாயிடும். அது ஒரு போதை. அது புகழ்ன்றது ஒரு போதை. இன்னைக்கு நாற்காலிக்கு சண்டை போடுறாங்கல்ல முதலமைச்சருங்க மந்திரிங்கெல்லாம், என்னது அது? போதை, புகழ் போதை, பதவி போதை, படிப்பு போதை, பண போதை. இதெல்லாம் வந்ததுன்னா மனுஷனா நடந்துக்க மாட்டாமா. அவன் எந்த வழியில் ஒன்றாலும் போவான். அதனால் அந்த புகழெல்லாம் எனக்கு வானா தாயி, நான் அந்த ஒன்றா நினச்சின்னு போகிறவன். நான் எந்த வேஷமும் கட்டுறதுக்கு நான் தயாராக இல்லை. அதனால் உலகம் புகழுதா புகழியா எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கடமை, எனக்கு இறைவன் இட்ட ஆணையை நான் செய்துன்னுக்கிறேன், என் தொழில் செய்துன்னுக்கிறேன். நான் யார் புகழ்றான் யார் திட்டுறான்னு நான் அதை யோசிக்கிறதே கிடையாது. அதனால் என்னை ஒன்றும் பாதிக்காதுமான்னு. இல்லை சாமி, நாங்கள் அந்த மாதிரி பப்ளிக்கில் போகிறதுக்கு எங்களை பக்குவப்படுத்து மனசை. மனம் பக்குவப்பட்டால் பாதிக்காது, பக்குவப்படனா பாதிக்கும். ஒரு பெரிய மரத்தை வெட்டணும்னா கத்தி எடுத்து போய் வெட்டணும், சின்ன கண்ணை கொண்டு கிள்ளி போட்டுடலாம். அந்த மாதிரி பெரிய மரமாக்கும் மனசை, பாதிப்பு வராது. கண்ணாவே வச்சிருந்தீங்கன்னா கிள்ளி போட்டுடுவோம் அப்படின்னு. அது மாதிரி எந்த புகழுக்கும் நான் அடிமையாவதில்லை. பெரிய விஷயத்தை அவ்வளோ சீக்கிரமா ஈஸியாக சொல்லிய புகழ் கட்டினா ஆளே கிடையாது. ஏன்னா அது மாதிரி இல்லை. யார் ஆன்மீகத்தில் நிறைய புகழ் அடிமையாக எதுக்கு சாமி? என்ன பண்ண போற? என்ன பண்ண? சரி, உன்னை ஓஹோன்னு உலகம் புகழுப்பா, என்ன பண்ணப்ப? நீங்க ஒரு 1000 வச்சிருப்பியா? எந்தெந்த வாயெல்லாம் உன்னை புகழ்ந்ததோ அந்தந்த வாயெல்லாம் சின்ன விஷயத்துக்கு உன்னை திட்ட ஆரம்பிச்சிடும். அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால அந்த புகழை ஏற்றுக்குவானா, அவன் திட்டுறதையும் நம்ம ஏற்றுக்குவானா? நம்மளாவே இருந்துட்டு போகலாமே. ஏன் நம்ம போய் அந்த புகழை ஏற்றுக்கணும், அவன் திட்டுறதையும் வாங்கிக்கணும்? சொல்லு. மனுஷனுடைய ஒரு ஆன்மீக பயணத்தில் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும், தன் அறியாமல் தவறுகள் நடந்துடும். ஆனால் இவ்வளோ பேசுனது தெரியாத அந்த சின்ன தவறு பூகம்பமாக மாறி போயிடும். அதனால் நான் அந்த புகழையும் ஏற்றுக்கிறதுல, எவன் திட்டினாலும் அதை ஏற்றுக்கிறதும் கிடையாது. அது எனக்கு எதுக்கு? என் வேலை என்ன செய்துங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுப்பாங்க தெரியுமா? ஆனால் மீன் வெட்டின்னுப்பான். மீன் கையில் மீன் வெட்டுவோம்மா. ஐயப்பன் கோயிலில் மாலை போட்டுன்னுப்பா, கறி வெட்டின்னுப்பான். அப்போது ஒரு உயிரை கொண்டுன்னுக்கிறானே, அவன் கோயிலுக்கு போகலாமா? இதுதான் தொழில். ஏன்னா அவன் அங்கே என்ன நினச்சான் அதை வெட்டும் போதுன்னா, இது பாவம்னு நினைக்கல, ஏன் தொழில்னு நினச்சான். அதனால் அவனுக்கு பாவம் வரல. இது பாவம்னு எப்போ ஒரு மனுஷன் நினைக்கிறானோ அவனுக்கு உடனே அவன் மனசுக்குள்ள பாவம் போயிடும். ஒரு பிராமணன் இருக்கிறான், அவன் ஒரு முட்டை, உயிரில்லாத முட்டை சாப்பிட்டா பாவம், பெரும் பாவம் இல்லை. ஆனால் ஒரு பறையன் இருக்கிறான், அவன் ஒரு மாடையை ஆட்டுத்துனா கூட அவனுக்கு பாவம் கிடையாது. இது எப்படி? இது என்ன? உயிர் இல்லாத முட்டை அதை சாப்பிட்டா பாவம், உயிர் உள்ள மாட்டை சாப்பிட்டா பாவம் இல்லைன்ற எப்படி நியாயம்னு கேட்க மாட்டாங்க? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அவன் அந்த மாடை அறுக்கும்போது அவனுடைய நினைவுகள்லாம் என்ன? அது கறி, அது மட்டும்தான் அவன் நினைச்சான். அதனால அவனுக்கு அது பாவமே இல்லை. ஆனால் அவனுக்கு பாவ புண்ணியத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, அதனால அவனுக்கு பாவம் வரல. ஆனா நீ வேதம் படிச்சு பாவ புண்ணியத்தை அறிஞ்சவன், நீ சாப்பிடும் போது தான் உனக்கு தான் பாவம். அப்போ இப்போ நான் இவ்வளோ பேசிவிட்டேன், நான் போய் ஒரு 1.5 கிலோ வச்சு சாப்பிட்டேன்னா அது என்னது? அது சொல்லு. தெரியாத வரைக்கும் செய்த தவறுகள் நான் எல்லாருக்குமே என்ன சொல்வேன்? நடந்ததை மறந்துடு, நினைவூட்டிக்காத. இனி நடக்க போத நினைவூட்டி பயணம் பண்ணு, அது உன் வாழ்க்கைக்கு உதவும். நடந்ததே யோசித்து என்ன வராது. நீ எளிமையாக 5 வயசு இருந்து போய் 5 வயசுக்கு முடியாது, காலம் கடந்து போச்சு. அதை அப்படியே தூக்கி போடு. இனிமேல் நான் வாழ்க்கையில் என்ன செய்யணும், எதை நோக்கி பயணம் பண்ணணும்னு பண்ணுங்க, பிரச்சனையே இருக்காது. நடந்ததையே இப்படி நடந்ததே அப்படி நடந்ததேன்னு யோசித்தா அதுக்கு முடிவு கிடைக்காது, அதுக்கு தீர்வே கிடையாது. இனி நடக்க போகிறத யோசித்து ஜாக்கிரதையாக பயணம் பண்ணுங்கன்னா சொல்லிங்கிறேன். சொல்லுமா சுவாமி. அப்படி பார்த்தா இப்ப இந்த கோவில்கள்ல சில தெய்வங்களுக்காக இந்த பலியெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் நம்மளோட திருப்திக்காக நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக தான். அதுக்கும் தெய்வத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அப்படிதானே? ஆதியில உழைப்பு மட்டும்தான் மனுஷன். எந்த நேரமும் மிஷின் மாதிரி உழைச்சின்னு தான், ஓய்வே கிடையாது அவனுக்கு.
அவனுக்கும் குழந்தை குட்டிக்குது. அப்பாவே தெரியாத எத்தனையோ அப்பாங்க இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு. இந்த ரயில்வேல இந்த பக்கம்லாம் எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கு சாப்பாடு கட்டுவாங்க வீட்டில். 4 மணிக்கு பஸ் எல்லாம் கிடையாது இந்த ரோட்டில். ஏன்னா நான் கிராமத்தில் நலாத்தூர்ன்ற கிராமத்தில் இருந்ததால் எங்கள் அத்தை புருஷன் எங்கள் அக்கா மாமா எல்லாருமே ரயில்வேல வேலை செய்வாங்க. அவங்களுக்கு 3 மணிக்கு சாப்பாடு கட்டுவாங்க. 4 மணிக்கு கிளம்புவாங்க. ஒர்க்மேனுன்னு வரும். அப்போது ஒர்க் ஷாப்புக்கு போகிற வண்டி, ஒர்க் ஷாப்புக்கு தொழிலாளின்னு போகிற வண்டி 4 மணிக்கு வரும். 4 மணிக்கு இங்கேருந்து 3 மணிக்கு நடக்க ஆரம்பிப்பாங்க. பெரிய பித்தல் டிஃபினில் சோறு கட்டிக்கணும் இல்லையா? இவன் 4 மணிக்கு கிளம்பி வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் அங்கேருந்து வேலை 4:30 முடிஞ்சு இங்கே வர வீட்டுக்கு வரத்துக்கு 8 மணி ஆகிடும். கிராமத்துல எல்லாம் இப்போ மாதிரி 10 மணிக்கு சாப்பிட்றது டிஃபன் சாப்பிட்றதுலாம் கிடையாது. இப்போல்லாம் ரொம்ப நாகரிகமாகி போச்சு கிராமங்கள்லாம். ரொம்ப அப்போது போட்டோம், நல்லா இருக்கட்டும். ஆனால் அப்போல்லாம் 6 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. 7 மணிக்கு பசங்கள்லாம் தூங்கிடும். 8 மணிக்கு வர அப்போ எங்கன்னு தெரியும் இல்லையா? தெரியாது. இந்த காலகட்டத்திலே அந்த மாதிரி, ஏன்னா அவங்க போகிறதுக்கும் வரத்துக்குன்னா டைம் சரியாக இருந்தது. அதனால் அந்த நாத்திகம் ஒரு நாள் தான் இவர் அப்பான்னு தெரியும். அப்படிப்பட்ட காலம். இப்போவே இப்படி இருந்ததுன்னா ஒரு 2000 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்திருக்கும்? ஓய்வே கிடையாது மனுஷனுக்கு. அதனால் என்ன பண்ணாங்க முன்னோருங்க இருந்தவங்க, இவன் இப்படியே இருந்தானே செத்தே போயிடுவான் சீக்கிரம், உறவு முறைகளை தெரியாமல் போயிடும், இவனுக்கு பண்டிகைங்க வகுக்கணும். பண்டிகைங்களை வந்தால் ஒரு நாளைக்கு நல்ல வடை பாயசம் திட்டிப்பா சாப்பிட்டோம், ஒரு நாள் நல்லா காரமாக தண்ணி வச்சுட்டு மசாலா போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு 2ஐயும் வகுத்து கொடுத்துட்டான் சாமி. அன்னைக்கு அவன் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கட்டும் அந்த ஒரு நாளாவதுன்னு பண்டிகையை வகுத்தான். பண்டிகைக்காக கடவுளுக்கு என்னது? நீ போடுற படையில் கடவுள் சாப்பிட்டான்னா மறுமாதம் படையில் போட மாட்டேன். போய் 1000 ரூபாய் கடன் வாங்கினான், நான் படையில் போட்டேன், அண்டாவது வந்து துண்டு போட்டான் இல்லையா? என்ன வம்பா இது? எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டுக்காரங்க இறந்துட்டாருங்க, அவர் தண்ணி தாங்க சாப்பிடுவார், ஒரு கோட்டை வேறு அங்கே வச்சிருக்கு, நல்லா கறி மீன் ஆக்கி போட்டு. ஆனால் அது அங்கேயே தான் இருக்கும். அவர் வந்து சாப்பிடல, அவர் சாப்பிட்டாருன்னு வச்சு மறுமாதம் வாங்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா இது எல்லாமே மனசு சம்பந்தப்பட்டது, மனசுக்காக வைக்கப்பட்டது. இறைவனுக்காக இந்த செயல்கள் எதுவுமே இல்லை. இறைவன் கேட்கறது மனத்தை, அதை கொடுக்க மாட்டான். நம்ம கோயிலில் ஒரு ஐயர் இருந்தார். அவர் கேட்டேன் நான், திருதாயுகம் அப்படின்னு 3 யுகங்கள், கலியுகம், துரோபகா யுகம், இப்படி 3 யுகங்கள். 3 யுகத்தில் ராமருக்கு வந்து நட்சத்திரம் இருக்குது. எவ்வளோ காலம்னு இல்லை, காலங்கள் நட்சத்திரம் யார் எழுதுறது? ராமர் வந்து கடவுள். மனிதன் வந்து எவ்வளோ ஒழுக்கத்தில் வாழணுன்றதுக்காக அந்த அவதாரமே எடுத்தான். மனிதன் எப்படிலாம் வாழணும், கனவு மனைவி எப்படி வாழணும், சத்தியத்தில் வாழணும், மக்கள்கிட்ட எப்படி வாழணும், ஒரு மன்னனாக இருந்தால் அப்படின்றது தான் ராம அவதாரம். ராம அவதாரம் நடந்து 17.5 வருஷம் ஆச்சு, 17.5 லட்சம் வருஷம் ஆச்சு. இந்த 17.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னே எழுதணும் யார் இருப்பான்? நட்சத்திரம் யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்? நம்ம இப்போ ஒரு கணிப்பு வச்சு ஒரு நட்சத்திரங்களை எழுதிக்கணும். எழுதிக்கினா அவன் மனசுக்கு முருகன் எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான்னா தெரியுமா? அவனுக்கு நட்சத்திரத்தை போய் யார் எழுதுவான்? விவேகானந்தர் BA பட்டதாரி, அவருக்கு வேலை இல்லை. அவங்க அப்பா கல்கட்டா கோயில் கோர்ட்டில் வக்கீல், விஸ்வநாத்னிட்டு. அப்போ அவருக்கு கல்கட்டாவில் எவ்வளோ மரியாதை இருக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட மரியாதையான புள்ள இப்படி ஆன்மீகத்தில் பூந்துட்டு சாப்பாட்டு கூட வழியில் போயிட்டு ஒரு இடத்துல வேலை தேட்டு வரும்போது பக்கத்து விட்டாண்டி மயங்கி ஊந்து போடுறாரு. அவ்வளோ வறுமை. இந்த சப்பாத்தி, காஞ்சி போன சப்பாத்தி கொடுக்குறாங்க, அதை சாப்பிட முடியாமல் தண்ணியில் ஊற போட்டு சாப்பிட்றாரு. BA பட்டதாரி. இன்னைக்கு ஒரு +2 முடிச்சுட்டு எனக்கு GM வேலை வேணுன்றோம் இல்லை? BA பட்டதாரி அந்த காலத்துலன்னா இன்னைக்கு எந்த படிப்பையும் அதுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய படிப்பு அது. அப்படிப்பட்ட பட்டதாரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டப்படுறாரு. அதனால வெறுத்து போய் ராமகிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாரு, நீ டெய்லி அம்பாள் கிட்ட பேசுறில்ல, என் கஷ்டத்தை சொல்லியா? நீ ஒரு மந்திரவாதியா? நான் வேலை இல்லாத கஷ்டப்படுறேன்,
சோறு இல்லாத கஷ்டப்படுறேன், நீ டெய்லி பேச சொல்ல என்னை பற்றினாலும். ஐயோ இது என்னடா வம்பா போச்சுன்னு அவர் பயந்து போயிட்டார். ராமகிருஷ்ணர் பயந்து போய், இல்லைப்பா நான் வந்து உன்னை பற்றி சொல்கிறத விட நீயே போய் நேரடியாக சொல்லு அப்படின்னு விவேகானந்தரை அம்பாள்கிட்ட அமிச்சார். போனார், அம்பாளை பார்த்தாரு, பேச்சு வரல, அழுதுக்குன்னே வந்துட்டார். என்னப்பா பேசுனேன்? இல்லை பேசல, இன்னொரு வாட்டி போப்பான்றார். இன்னொரு வாட்டி போகிறாரு, அம்பாளினுடைய நிலையை பார்த்து இவர் அசந்து போய் வந்துட்டார். மூணாவது வாட்டி போகிறாரு, ஒரு பேச்சே வரல. அப்போ கேட்குறாரு, என்னப்பா பேசுனியான்ட்டு. இல்லையே நான் பேச முடியலையாங்கண்ணா. இதானடா என் நிலைமை, என்னை போய் சொல்லுன்றிய. ஏன் சொன்னேன் இந்த கதையை அப்படின்னா, முருகனுக்கு நட்சத்திரம், ராமருக்கு நட்சத்திரம், கிருஷ்ணனுக்கு நட்சத்திரம்லாம் எழுத முடியாது. ஏன்னா கடவுளை காண்றதுல இவன் இருக்க மாட்டான். அங்க இவன் எங்க நட்சத்திரம் ஏற்றின்னு உட்காந்துக்கிட்டு சொல்லு. இதுதான் பகுத்தறிவுன்றது. இப்படி சிந்திச்சு பார்க்கணும். இந்த பிராமணருங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆதியில வகுத்தாங்க. வேதவேசர் அவரு வகுத்தார். அவர் பிராமின் கிடையாது, ஆனா பிராமினா ஆக்கினாங்க. அவர் ஒரு மீன்காட்சிக்கு பிறந்த ஒருத்தன். அவர் எழுதுனதுதான், உன் கடமையை கடவுள் இட்ட வேலையை நீ செய்துனுக்கிற, அது மட்டும்தான் உன் நினைப்பில் இருக்கணும். நான் பேசுகிறேன், 1000 பேர் கேட்குறான், ஆஹா என்ன மாதிரி ஆளே இல்லைன்னு நினச்சிக்கினீங்கன்னா உன்னை விட முட்டாளே யாரும் இல்லைன்னு சொல்லிவிடுவேன் நான். அதனால் அந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலையை இட்டிருக்கிறான் இந்த உலகத்தில். அந்த வேலைகளை சீராக செய்துட்டு நம்ம போய் சேர வேண்டியது வேலை நமக்கு. அதான் அதை விட்டுட்டு இந்த புகழுக்கு போதைக்கு இந்த இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு இருந்தோம்னா கெட்டு போகிறது நம்மளாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி எண்ணம் நமக்கு வளர்க்கவும் கூடாது. சொல்லு. உனக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அப்படின்றீங்க, அதை எப்படி தேடுறது? அதுக்கு வழி சொல்ல முடியுமா? நமக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அப்படின்றீங்க இல்லையா, அதுக்கு தேடுறதுக்கு எப்படி வழி? காலங்கள் கடந்த பிறகு தான் ஞானமே நமக்கு பிறகுது. காலங்கள் நல்லா இருக்கும்போது, உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது, நான் அதனால தான் சொன்னேன், விந்து சுரப்பு 40 வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல சுரப்பு இருக்குது. உலகத்தில் நீ ஒரு மனைவி கிட்ட நீ ஆம்பளையாக திரியணும், மீசை தாடி இந்த ஆம்பளை கிடையாது. ஆனால் அவளுடைய உடல் ஆசையை திருப்திப்படுத்தினா தான் ஆம்பளைன்னுவா. அப்போ அதுக்கு எது தேவைப்படுறன்னா விந்து தேவைப்படுது. அப்போ அந்த 40 வயசு வரைக்கும் அந்த கணவன் மனைவி அந்த சந்தோஷத்திலே வாழறாங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே அந்த பிரிவு உண்டாகுது. ஏன்னா சுரப்பு குறையுதுங்க, ஆணுக்கும் குறையுது பெண்ணுக்கும் குறையுது. அப்போ அந்த பிரிவு உண்டாகுது. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வந்தால் உலகத்தில் மரியாதை, குழந்தைகிட்ட மரியாதை, மனைவி கிட்ட மரியாதை. ஆனால் அந்த விந்து மேலே போச்சுன்னா கடவுள்கிட்ட மரியாதை. அப்போ விந்து சுரப்பு இருக்கணும். நம்ம இருக்கும்போதெல்லாம் இறச்சி போட்டு ஊரெல்லாம் வேர்களை இறக்கிற மாதிரி எல்லாம் காலியான காலி டப்பா எடுத்துக்கின்னு தெரிஞ்சா இப்போ எங்கேருந்து போய் நமக்குள்ளே நம்ம கடவுளை பார்க்கறது? சொல். காலங்கள் கடந்து போச்சு. பாடத்தை வாங்குங்க. முறையோடு கிடைச்ச வரைக்கும். இப்போ 15 வயசு பையன் ஓட்டப்பந்தயம் ஓடுறான், 400 மீட்டர் கிலோ இதில் ஓடுவான். நம்ம ஓட முடியுமா? அது மாதிரி சரி, அவன் 400 மீட்டரில் ஓட்டோம், நம்ம ஒரு 10 மீட்டர்லையாவது ஓடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓடலாம். ஓடின வரைக்கும் லாபம்னு ஓடுங்க. ரமணர் சொல்கிறாரு, ஒரு அண்டா தேய்ச்சின்னுக்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, இவர் தான் ரமணர்னு வந்தவங்களுக்கு தெரியாது. ரமணர் எங்கங்க? நான் கூட அவரை தாங்க தேடிங்கிறான்றாரு. அண்டா தேய்ச்சிக்கின்னு அவரை தான் நான் தேடிங்கிறேன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ காரணம் என்ன? அவ்வளோ பெரிய மகானே சொல்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க சொல்கிறான், நான் கடவுளை பார்த்துங்க, தரிசனம் பண்ணுங்க, வந்தாருங்க, போனாருங்க, எங்கள் வீட்லாங்க சுத்தனாருங்கன்னு இன்னுக்கிறான். அது எப்படி எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய மகான் அந்த மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு அந்த ஆசிரமம் இருவாட்சி கொகைக்கு செவுறு கட்டிங்கிறாங்க, சேரு வாரி குத்துங்கிறாரு பானில். ஒரு குரூப் ஒரு 10 பேர் அவரை பார்க்கணுன்னு போகிறாங்க. ரமணர் எங்கெங்கன்றாரு. அவர் எங்கே போய்க்கிறார் தெரியலங்கன்னு இவரே சொல்லிவிட்டார். திருப்பிக்கின்னு வராங்க அவங்க. இவருக்கு சாப்பாடு எடுத்து போகிற ஒரு அம்மாவுக்கு, எங்கெங்கே போய் வரீங்க? ரமணரை பார்க்க போனாங்க, அங்கே இல்லையாமாங்க, வாங்க பார்க்கலான்ட்டு அந்த அம்மா திருப்பி இட்டுன்னு வராங்க. இட்டுன்னு வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க, உன்னை தானே பார்க்க வந்தாங்க, நீ ஏன் அவரை காணோன்னு சொல்கிறியே, இது எப்படி? நான் தான் ரமணர் நான் மோளம் அடிக்கணுமா அப்படின்றாரு. ஏன்னா நல்ல மகான்கள் எந்த புகழுக்கும் ஆசைப்பட மாட்டான். இந்த அரட்டிக்கிட்டுங்க தான் எல்லா புகழுக்கும் ஆசைப்படும். ஆன்மீகம் தெரியாதானா? ஆன்மீகம் தெரிஞ்சது. கடவுளை எவன் ஒருத்தன் உணர்ந்தானோ,
கடவுளை எவன் ஒருத்தன் பார்த்தா நான் வெளியே பேசவே மாட்டான், சொல்லவே மாட்டான். இந்த பார்க்காதவன் பிரமையில் திரியிடுவேன், பில்லி இருக்குது, சூனியங்குது, ஏவல் இருக்குது, குடிசை தாங்குதுன்னு சொல்லின்னு இல்லை. இப்போ நம்ம அந்த மாதிரி பிரமையில் திரியிடுவேன். நான் கடவுளை பார்த்தேங்க, கடவுள் என் கூடவே இருந்தாருங்க, நான் தரிசனம் கொடுத்தேங்க, இந்த கதையெல்லாம் சொல்லுவான். நம்ம காதில் மூடிக்கின்னு கேட்டுக்கணும், பேசவே கூடாது. அதனால் உங்களை தேடுங்க. சுவாமி, தியானம் பண்ணும்போது நிர்வாணமாக தியானம் பண்ணலாமா? பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டில் இருந்தால் பண்ணலாம், ரோட்டில் பண்ணால் கல்லை தடிப்பாங்க. இல்லை, வீட்டுக்குள்ளே தான் சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே பண்ணலாம். வீட்டுக்குள்ளே நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். வீட்டில் பெண்கள் கூட தியானம் பண்ணும்போது பிறந்த மேனியோடு பண்ணுங்க. ஒரு துணி, ஒரு காற்றுல துணி அசைஞ்சால் கூட மனம் நிற்காத, துணி மேலே போயிடும் மனசு, அது மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அதை எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. தான் வீடு வசதி இடம் இருந்ததுன்னா பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அதே நிர்வாணமாக தான் தியானம் பண்ணுறேன். பண்ணு, அது தப்பு இல்லைல்ல? ஒரு தப்பும் கிடையாது. நன்றி சாமி. கடவுளே நிர்வாணமாக தான் சுற்றிங்கிறாரு. என்ன டெய்லரும் கிடையாது, அங்கே தறி நெய்யறவனும் கிடையாது. நன்றி. கடவுள் ஏன் நான் மனிதனுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்கிறேன் அப்படின்றத வால்மீகி ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இருள்வெளியாய் நின்ற சிவபாதம் போற்றி, எழுத்துதனின் விவரத்தை விரித்து சொல்வேன். அருவுருவாய் நின்றதுவே எழுத்ததாகும், ஆதி அந்த மண்டபிண்டம் அதுவே ஆகும். திருவுருவாய் ரவிமதியாய் நின்ற ரூபம் சிவசக்தி திருமாலின் ரூபமாகும். வருமொருவே சிவசக்தி வடிவமாகும், வந்ததிலும் போனதிலும் மனத்தவியல். உலகத்துக்கு உலகம் வாழணும், உலகம் விழிக்கணும், உலகம் உறங்கணும் அப்படின்னா சூரியன் சந்திரன் ஓணும். அது உலகத்துக்கு சிவமும் சக்தியுமாக இருந்து, சந்திரன் சக்தியாக இருக்குது, சூரியன் சிவமாக இருக்குது, இருந்து இந்த உலகத்தை இயக்குது. அதே மாதிரி மனுஷனுக்குள்ளே இடைகளை பிங்களைன்ற 2 மூச்சு இருக்குது. அந்த மூச்சு ஒன்று சூரியனாகவும், ஒன்று சந்திரனாகவும், ஒன்று சக்தியாகவும், ஒன்று சிவமாகவும் இருந்து நம்மளை இயக்குது. இந்த மூச்சின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் உயிரினம்னு ஒன்று உலகத்தில் இருக்காது. இந்த மனசை நம்ம அந்த மூச்சு மேலேயே வைக்கணும். அதனால தான் சொல்கிறாரு, வந்ததிலும் போனதிலும் மனத்தவை. வந்துக்கணுங்குது மூச்சு, போய்க்கணுங்குது. ஆனால் மனசை மட்டும் அது மேலே வைக்கல, நம்ம உடல் மேலேயும் உலகத்து மேலேயும் வைக்கிறோம். உடல் மேலேயும் உலகத்து மேலேயும் வைக்கும்போது நமக்கு துன்பங்கள் தான் ஏற்படுது. ஆனால் நம்ம மூச்சு மேலே நம்ம மனசை வச்சு வாழ ஆரம்பிச்சோம்னா நமக்கு துன்பங்கள்லேருந்து வெளியே வந்துடலாம். அதனால் வந்தது மேலேயும் போனது மேலேயும் மனசை வச்சுக்கோ அப்படின்னாரு. வந்ததும் போனதும் வாசியாகும். இந்த மூச்சு இருக்குது, அது பாட்டு ஊதிங்குது. இந்த மூச்சை யாராவது நம்மளா எதனா பண்ணுறோமா? நம்மளா எதுவும் பண்ணுறதில்ல, அதுவே இயங்குது, அதுவே இயக்குது. இது தானாகவே நடந்துனுக்குது, இது யாரும் நம்ம செய்யறதே கிடையாது. அப்போது வந்ததும் போனதும் வாசியாகும். வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும். ரவின்னா சூரியன், மதினா சந்திரன். அப்போ வானத்தில் வர சந்திரனும் சூரியனும் உலகத்துக்கு வாசி. உனக்கு ஓடுற மூச்சு உனக்கு வாசி. அப்போ அது உலகத்தை இயக்குது, இது மனுஷனை இயக்குது, உயிரினத்தை இயக்குது. இது 2 இல்லைன்னா அங்கே உலகமும் இல்லை, உயிரினமும் இல்லை. இதையெல்லாம் நமக்கு புரிஞ்சாதான் உண்மையான ஞானம் புரியும். இல்லைன்னா போலி வேஷம்தான் போட்டுக்கணும் தெரியணும். சொல்கிறார், வானில் வரும் ரவிமதியும் வாசியாகும், சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன். இதுதான் உண்மை, இதுதான் உலகம், இதுதான் வாழ்வு அப்படின்னு எவன் ஒருத்தன் தெளிவாகிறனோ, சித்தன்னா வேறு யாரும் ஆகாயத்திலேருந்து குச்சிவன் இல்லைடா, இந்த தெளிவோடு வாழறவன் சித்தன். இதுதான் உண்மை. அங்கே வானத்தில் சந்திரனும் சூரியனெல்லாம் உலகம்னு ஒன்றும் இல்லை. இங்கே மனுஷன் உடம்புல மூக்கில் மூச்சு இல்லைன்னா உயிரினமும் இல்லை. இது எவன் ஒருத்தன் தெரிஞ்சானோ, இது எப்படி நடக்குதுன்னா சிவசக்தி வடிவத்தில் நடந்துன்னுக்குது. அது இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் உயிரினம்னு ஒன்று கிடையாது. இதை எவன் ஒருத்தன் உணர்ந்தானோ அவன் தாண்டா சித்தன். சித்தன்னா அறிவாளி அப்படின்னு அர்த்தம். சித்தன் ஜெகமெல்லாம் சிவமென்று அறிந்தவனே சித்தன். உலகமே ஒரு சிவமயமானது. சிவத்தை தவிர மற்றதுக்கெல்லாம் கடவுளெல்லாம் ஒரு கற்பனை தான். மற்ற கடவுளெல்லாம் ஒரு கற்பனை. அந்த சிவத்துக்கு பேருன்னா இயற்கை என்னவாங்க, ஈசன் என்னவாங்க, சிவம் என்னவாங்க, இப்படி பல ஆயிரம் பேர்கள் அதுக்கு. ஆனால் அதிலிருந்து தான் எல்லாமே இயங்குது. அதுதான் கடவுள்.
அதுதான். மீதி எல்லாம் கற்பனை தான். கற்பனையில் கடவுள் வழிபாடுனா தின்னுக்கிறான், மத வழிபாடுனா தின்னுக்கிறான். ஆனால் உண்மை வந்து சிவம் மட்டும்தான் உலகத்தில் ஒரு பொருள் தான். அதனால் சொல்கிறாரு, சிந்தை தெளிந்திருப்பவனே சித்தன், ஜெகமெல்லாம் சிவம் என்று அறிந்தவனே சித்தன், நந்தி என்ற வாகனமே தூளதேகம். இந்த உடம்பு இருக்குது மாடு, மாடுனுடைய வடிவம் தான். இப்போ சிவன் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, சிவபெருமான நந்தி மாட்டு மேலே தான் தூக்கின்னு வருவாங்க. அது வந்து அடையாளம், சிவத்தை இந்த மாடு தூக்கின்னு தெரியுது. அப்போது இந்த சிவம் என்ற உயிரை இந்த உடல் என்ற மாடு தூக்கின்னு நம்ம சுற்றினுக்குது. இந்த சிவம் என்ற உயிர் எப்போ நம்ம உடலை விட்டு போதோ இந்த நந்தி என்ற மாடு படுக்கைக்கு போகுது. இதையெல்லாம் நமக்கு புரியணும். இது புரியாமல் ஞானம் புரியவே புரியாது. சும்மானா ஏதோ வரத்தாலையோ போத்தாலையோ ஒன்றுமே. ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன். மாடு வைக்கா துண்ணும், ஒரு பட்டி நிறைய வைக்க போட்டின்னா நின்றுக்குனே துண்ணுடும், அப்புறம் படுத்துக்குன்னு அதை அசை போடும் துண்ணுது, அப்போ தான் அது ஜீரணமாகும். அது மாதிரி இங்கே பேசுனதை வந்து வீட்டுக்கு போய் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா தான் உங்களுக்கு உண்மை தெரியும். சிந்திக்கலாம் உண்மை தெரியவே தெரியாது. ஏதோ வந்தீங்க, எதையோ கேட்டீங்க, ஏதோ பேசணும், ஏதோ போனீங்க, அதோடு முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு அது பயன் தராது. அதனால் வீட்டுக்கு போய் சிந்திங்க. அப்போ சொல்கிறார், நந்தி என்ற வாகனமே தூளதேகம், நான்முகனே கண் மூக்கு செவி நாக்கு, தந்தி என்ற சிவசக்தி திருமாலும் திருமூச்சாகும், தந்தையும் தாயும் ரவிமதி என்று அறிந்து கொள்ளு. உனக்கு சொந்த அப்பா அம்மா, இப்போ உலகத்தில் நம்ம அப்பா அம்மா தான் பெற்றாங்க. ஆனால் நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை. நம்மளை பெற்ற அப்பா அம்மாவில் நம்மளை காப்பாற்ற முடியுமா? முடியல. அப்போ எங்கேயோ ஒரு டாக்டர்கிட்ட கூட்டுன்னு போகிறாங்க. சரி, டாக்டராவது காப்பாற்றுவாரா அப்படின்னா அவர் உடலுக்கு தான் வைத்தியம் செய்ய முடியும், உயிருக்கு வைத்தியம் செய்யறதுக்கு இங்கே யாரும் டாக்டர் கிடையாது. அதனால் அந்த உயிர் உள்ளே நிற்கணும்னா அவர் செய்த வைத்தியம் செல்லும். அந்த உயிர் போனோன்னு முடிவு பட்சின்னா அவர் செய்த வைத்தியமும் செல்லாது, அப்போ உயிர் போயிடும். அப்போது நம்மளை பெற்ற தாயாலையும் காப்பாற்ற முடியல, தகப்பனாலையும் காப்பாற்ற முடியல, டாக்டராலையும் காப்பாற்ற முடியாத இந்த உயிர் என்னவா இருக்குது நம்ம உடலில்? சிவமும் சக்தியுமாக இருந்து இயங்குது. அது ரெண்டும் பிரிஞ்சுதுன்னு சொன்னால் இங்கே உடல் போச்சு, உயிர் போச்சு, ஏக்கம் போச்சு, எல்லாம் போச்சு. சொந்த பந்தங்கள் போச்சு, உறவுகள் போச்சு, சொத்து சுகங்கள் போச்சு, எல்லாமே இழந்து தனித்தே நிற்க போகிறோம். தனித்தே வரும்போது வந்தோம், போகும்போதும் தனித்தே போக போகிறோம். அதனால் வாழுங்காலத்தில் இடையில் வாழற காலத்தில் மரணம் ஜனனம் ஆகிப்போச்சு, மரணம் வரப்போது. இந்த ரெண்டுக்கும் இடையில் இறைவன்ற மூச்சை பிடிங்கும். அந்த மூச்சை தான் உங்களுக்கு இவ்வளோ சொல்லி கொடுத்துனுங்கிற. மீதி எல்லாம் கற்பனையாக மாறிடும். இதில் வந்து கற்பனைக்கே இங்கே இடம் கிடையாது. சொல்கிறார், அறிந்து கொள்ளு பூரகமே சரியை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரியை மார்க்கம், பிரிந்து வரும் ரோசகமே யோக மார்க்கம், பிசங்காமல் நின்றதுவே ஞான மார்க்கம். ஞான மார்க்கத்தில் மாறுபடவே கூடாது. நான் எல்லாருக்குமே சொல்கிறோம், இங்கே வந்து உபதேசம் வாங்காதீங்க. இது ஒன்றும் அரசியல் கட்சி கிடையாது, இது ஒன்றும் நமக்கு வியாபாரம் கிடையாது. முடியும், என்னால் முடியும், நான் அடைவேன் அப்படின்ற வைராக்கியம் உள்ள மட்டும் வாங்கும். ஏதோ அவர் போனார் இவர் போனாருன்னு வந்து உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்னால் முடியலைங்க, எனக்கு கால் நோவுதுங்க, கை நோவுதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காதீங்க. ஏன்னா வண்டி காசு தண்டம், இங்கே உபதேச காசு தண்டம், எல்லாமே தண்டமாக போவோம், ஒரு நாள் பொழப்பும் போகும். அதனால் அந்த மாதிரி ஆளுங்க தயவு செய்து வராதிங்க. என்னால் முடியும், நான் அடையும், மற்ற நாள் முடியும் போது என்னால் ஏன் முடியாதுன்னு வைராக்கியம் இருக்கிற மட்டும் இந்த உபதேசங்கள் வாங்கும். இதுதான் உண்மைன்னு இருந்தால் அதில் அவன் பயணம் பண்ணனா அவன் தாண்டா ஞானி, அவன் தான் ஆன்மீகவாதி அப்படின்னு. ஆன்மீகம் இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக பேசுகிறான், 2 பட்டையை போட்டுக்கிறான். யாருப்பா? நான் ஆன்மீகவாதிங்க. பட்டை போட்டால் ஆன்மீகமா? கொட்டை கட்டிக்கினா ஆன்மீகமா? காவி கட்டிக்கினா ஆன்மீகமா? இதுக்கு நீ போட்ட வேஷத்துக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. உன் மனசுக்கும் கடவுளுக்கு தான் சம்பந்தம். அதை சுத்தம் பண்ணல. மேலே போடுற வேஷத்தால் மண்ணுக்கு போகிற விஷயம் அது. அதனால தான் இந்து மதத்தில் ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்து வச்சான், சொல்லியும் வச்சான். ஒருத்தன் என்ன பண்ணா, 2 நாமம் போட்டான், நடுவில் ஒரு சகப்பை போட்டான். என்னடா நல்லா அழகாகிற முகத்தை அசிங்கமாக்கினேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உண்மையை செய்து காட்டிக்கினுக்கிறான் உலகத்துக்கு அவன் அர்த்தம். இடைகளை பிங்களை சுழுமுனை அக்னி நாடி 3 நாடி ஓடிங்குதுரா, இது 3 முடிஞ்சதுன்னா உங்கள் அதை முடிஞ்சதுரா அப்படின்னு உலகத்தை காட்டுறதுக்காக அந்த 3 நாமத்தை போட்டான். பட்டையை போட்டான். நீ என்றைக்கா இருந்தாலும் மண்ணா போக போகிறவன்டா,
இந்த உலகம் மண்ணா போக போகுது அப்படின்னு பட்டையை போட்டு, மற்ற மதத்தில் அதெல்லாம் கிடையாது. என்ன அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தத்ரூபமாக செய்து வச்சுக்கிற மதம் இந்து மதம். இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் வேறு எந்த மதமும் சொல்ல முடியாது. இதில் சில தவறுகள் நடக்குது. என்ன சில கல்லாளிகள் இருக்கிறான். அது எல்லா மதத்துலேயும் உண்டு, எல்லா இதுலேயும் உண்டு. எந்த மதமும் உலகத்தில் எல்லா மதம் யோகியமான மதம் ஒன்றும் கிடையாது. எல்லா மதமும் அயோக்கியமான மதமும் கிடையாது. எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மை இருக்குது. எல்லா மதத்துலேயும் புனிதவானங்களும் இருந்தாங்க. எல்லா மதத்துலேயும் அயோக்கியனும் இருக்கிறான். ஆனால் அவன் யாராவது எப்படியாவது இருந்துட்டு போட்டோம். நம்ம போகிற பாதை என்ன பாதை, எதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் மனசில் சுமந்துக்குன்னு பயணம் பண்ணுங்க. அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு கேள்விகள் இருக்குது. ஒரு சிலர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, என்னென்னா பாடம் வாங்குகிறோம் சாமி, நம்மளால் தொடர்ந்து பண்ண முடியுமா? இது யாரோ ஒரு சிலரோட கேள்விகள் இல்லை. இந்த மாதிரி கேள்விகள் நம்ம எல்லாருக்கும் கூட மனசில் வரும். பாடம் வாங்கிட்டோம், நல்லா தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1 மணி நேரம் பண்ணுறோம், அடுத்தடுத்த பாடங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம தொடர்ச்சியாக நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரலாம். நியாயமான கேள்வி தான். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாத்தையும் பார்க்கணும். அதுவும் ஒரு ஃபேமிலியோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கும்போது பிரச்சனைகள் வேறு. இதே தனியாக ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுற விதம் வேறு. அவங்க எல்லாத்தையுமே அவங்க ஒருத்தரே பார்க்கணும். அவங்களே வேலைக்கு போகணும், அவங்களே குடும்பத்தை பார்க்கணும், பிள்ளை குட்டியை பார்க்கணும், எல்லா செலவுகளும் அவங்களே பார்க்கணும். அது கூட இந்த பாடமும் உட்காரணும்னா முடியுமா சாமி, என்னால் முடியுமா அப்படின்ற கேள்விகள் வரும். கேள்விகள் வர்றது நியாயமான கேள்விகள் தான். எதெல்லாம் நம்ம கேள்வி கேட்போம், சாமி நாளைக்கு நாம் எழுந்துப்போமா இல்லையா, கேள்விகள் வந்துடுமா? கண்டிப்பாக வராது. நாளைக்கு காலையில் எழுந்த உடனே அங்கே போகணும், அவரை பார்க்கணும், இந்த வேலையெல்லாம் முடிக்கணும்னு எந்த டவுட்டுமே நமக்கு வராது. பக்கா ஒரு ஸ்கெட்சு போட்டு வச்சு தான் நாம் தூங்கவே போவோம். அங்கே நமக்கு எந்த டவுட்டும் வரதில்லை. நாளைக்கு என்ன சாப்பிட்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிவிடுவோம். நாளைக்கு தேவையான பொருளை இன்றைக்கே வாங்கி வந்து வச்சுருவோம். நாளைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருமான்னு வீட்டுக்காரமான சொல்லுவோம். அங்கே எந்த டவுட்டுமே இல்லை. டவுட்டு எங்கே வரும், எங்கே வரக்கூடாது, அங்கே தான் டவுட்டே வரும். ஆன்மீகத்தில் ஒரு முன்னோக்கி போகணும், இந்த பிறவியே அறுக்கணும் அப்படின்னு ஒரு கலைகள் இருந்தால் அந்த கலைகளாண்ட வந்து தான் என்னால் பண்ண முடியுமா சாமி அப்படின்ற கேள்விகளே நமக்கு பிறக்கும். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம். எங்கே கேள்விகள் வரணுமோ அங்கே கேள்விகள் வராமல், எங்கே கேட்கவே கூடாமல் சரணாகதி அடையணுமோ அங்கே மட்டுமே நம்ம மனசில் கேள்விகளை உதயம் பண்ண வேண்டியது தான் இந்த உலகத்தோட இயல்பான நிலை. அது யாராக இருந்தாலும் 100% எல்லாருக்குமே பொதுவானது தான். யாரோ ஒரு சிலர் அதெல்லாம் தாண்டி தப்பிச்சு என்ன வேணால் வரட்டுங்க, நான் இதெல்லாம் கடந்து போவேன், இதெல்லாம் என்னால் செய்ய முடியும்னு சாதித்து இந்த உலகத்தில் நிற்கிறவங்களும் நின்றுட்டே தான் இருக்காங்க. முடியாமல் போகிறவங்க போய்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த 2 கூட்டமும் எப்போவுமே இருக்கும். எது எல்லாராலையும் முடியாதோ, ஏன் என்னால் முடியாதுன்னு எல்லாரும் ஒரு சிலருக்கு மட்டும் கேள்விகள் வரும். ஒருத்தரால் முடியுத என்னால் ஏன் முடியாதுன்ற கேள்விகள் எல்லாருக்கும் வரவே வராது. யாருக்கு மன தெளிவு இருக்கோ, யாருக்கு அறிவு கண் இருக்கோ, யாருக்கு எதையும் கேள்வி கேட்டு பதில் ஆராயணுன்ற குணம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களும் எல்லாருக்குமே ஏன் என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியுமான்னு கேட்க மாட்டாங்க. ஏன் என்னால் செய்ய முடியாது, என்னால் முடியும் அப்படின்னு ஒரு சிலர் செஞ்சு காட்டுவாங்க. அந்த ஒரு சிலராக இங்கே இருக்கிற எல்லாரும் ஆனீங்கன்னா அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு குரு சீடர்களோட ஒரு படகுல பயணம் போயிட்டுருக்காரு. ஆரம்பம் நல்லா தான் இருக்கும் படகு பயணம். நடு வழியில் போயிடுமா, நடு ஆற்றுல போயிடும்போது நல்லா அலை அதிகமாக எடுக்குது, சூறாவளி காற்று அடிக்குது, படகு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடுது. இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம், யார் சீடர்கள் எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துச்சு. ஆனால் குரு மட்டும் ஏதோ கல் வச்சுங்கிற மாதிரி எந்த பயமோ எந்த பதட்டம் இல்லாமல் அவர் பாட்டு போர்டு ஆடாமல் இருக்கும்போது எப்படி இருந்ததோ ஆடும்போதும் அதே நிதானத்தோட அதே அமைதியோட அங்கே அமைதியாக உட்காந்துருக்காரு. சீடர்களுக்கு ஒரு பதட்டம், ஐயோ போட்டு முடிக்கிடுமோ, நாம் ஊர் போய் சேர மாட்டோமோ அப்படின்ற கவலை. அப்புறம் ஒரு நிதானத்துக்கு வந்தது. போட்டு நிதானத்துக்கு வந்தவொடனே சீடர்கள் கேட்குறாங்க, நாங்களாம் பதட்டப்பட்டுமே உங்களுக்கு ஏன் அந்த பதட்டம் வரலை அப்படின்னு சீடருங்க குருக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் சிரிச்சினா என்ன பண்ணுறாரு, ஒரு கத்தி எடுத்து ஒரு சீடனோட கழுத்தில் குத்தத்துக்கு போகிறாரு. எப்படியாப்பட்ட குருங்கிறா இருப்பாங்க. அந்த குரு இந்த கேள்வி கேட்ட ஒரு சீடனோட கழுத்தில்
கத்தியை வச்சு குத்துறதுக்கு பாயிறாரு. ஆனால் சீடன் அசையாமல் அப்படியே இருக்கிறான். சீடன் அசையாமல் அப்படியே இருக்கும்போது குரு கேட்குறாரு, ஏம்பா நான் என்ன பண்ணணும் உனக்கு தெரியுதா இல்லையா? தெரியும் சாமி, நீங்கள் கத்தி எடுத்து எனக்கு குத்த வந்தீங்க. சரிப்பா, கத்தி எடுத்து குத்த வந்தனே, நீ ஏன் பயப்படலை அப்படின்னு சீடனை பார்த்து குரு கேட்குறாரு. எல்லாரும் பயப்படணுமே, நீ ஏன் பயப்படல அப்படின்னு குரு கேட்கும்போது சீடன் சொல்கிறான், நான் உங்களையே நம்பி வந்தவன், உங்களால் எனக்கு எந்த விதமான தீங்கும் இயக்க முடியாதுன்னு நம்பி வந்தேன், உங்களால் எனக்கு எந்த தீங்கும் நடக்காதுன்னு பரிபூர்ணமாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையினால் நீங்கள் குத்த வந்தாலும் உங்களால் குத்த முடியாதுன்னு நான் கல் மாதிரி உட்காந்து இருக்கிறேன் அப்படின்னு சீடன் பதில் சொல்லும்போது குரு சொல்கிறாரு, இதையே தான்பா, என்னை நம்பி நீ வந்த உடனே இவ்வளோ பக்குவத்தோடு இருக்கிறல, அவனை நம்பி நான் இருக்கிறதுனால இந்த போட்டு என்ன அலைஞ்சாலும் விழுமோ கவுருமோ கவுராதுன்னு ஒரு சூழ்நிலை வந்தால் கூட என்னை படைச்சவன் என்னை காப்பாற்றவன், நானும் அமைதியாக தான் இருந்தேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்றாங்க. இது ஒரு குருவுக்கும் ஒரு சிஷ்யனுக்கும் அந்த இது வேணும். எல்லா உறவும் இந்த உலகத்துக்கு முக்கியம்தான். ஆனால் எந்த உறவுப்பா காலகாலத்துக்கு நம்மளை பயணம் பண்ண வைக்கும்? இன்றைக்கி என் பொண்டாட்டியாக இருக்கிறாங்க, அடுத்த பிரிவில் என் பொண்டாட்டியாக வருவாங்களா? இருக்காதா? நான் செத்து போயிட்டு அவங்க ஒரு 20 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா அவங்க எப்போ எனக்கு பொண்டாட்டியாக வர்றது? வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதிரி அவங்க போய்ட்டு நான் இருந்தால் வாய்ப்புகள் இல்லை. உலகத்தில் எந்த உறவும் தொடர்ச்சியாக நம்ம கூடவே வரப்போகிறதுக்கான எந்த வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு உறவு மட்டும் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த உறவு நம்மளை தேடி 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 வரும். அந்த உறவு எதுன்னு சொன்னால் குருவுக்கும் சீடனுக்குமான அந்த உறவு தான். சீடன் எந்த அளவு உண்மையாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உண்மையான குரு கிடைப்பாங்க. எல்லாருக்கும் உண்மையான குரு கிடைக்கல. காரணம் என்ன? நாம் உண்மையாக இல்லை. ஒரு கடையில் 10 ரூபா கொடுத்து ஒரு பொருளை வாங்க போனோம்னா நேராக போய் ஒரு கடையில் போய் பொருளை வாங்கிடுவோமா? வாங்க மாட்டோம். இங்கே ஒரு 10 ரூபா கம்மியாகுதா, இதை விட ஒரு 2 ரூபா பக்கத்து கடையில் கம்மியாகுதானே போகிற கடையெல்லாம் விசாரிச்சுன்னு போகிற மாதிரி இங்கே என்ன சொல்லி தருவாங்க, அங்கே என்ன சொல்லி தருவாங்க, அவர் எப்படி இவர் எப்படின்னு குருவை ஆராய்ச்சி பண்ணின்னு நாம் இங்கே பயணம் பண்ணோம்னா நமக்கும் குருவுக்கும் தொடர்பே கிடைக்காது. நம்மளுடைய மனசுக்கு ஏற்ற பக்குவத்தோடு ஒரு குருவை நமக்கு அனுப்புவார். அவர் பக்குவமாக இல்லையான்னு நமக்கு தெரியாது. அவர் நம்மளால் கரை சேர்க்க முடியுமா அப்படின்னா அதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா இங்கே கண்ணு போன குருக்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு குரு தன்னுடைய ஞான கண்ணையும் திறந்துட்டு தன்னை நம்பி வரக்கூடியவங்களுக்கு அறிவு கண்ணை ஓப்பன் பண்ணி செய்யக்கூடிய அந்த கண்ணை அறிவு கண்ணை திறக்கக்கூடிய வழியை சொல்கிறவர் தான் குரு. அடுத்தவங்களுக்கு அறிவு கண்ணை திறக்கணும்னு ஒரு குருவால் இருக்க முடியும்னா முதல்ல தன்னுடைய அறிவு கண்ணை அவரால் திறந்து வச்சுருக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான் அவர் மட்டும்தான் குருவாக இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குரு எப்போ வருவாருன்னா வைராகியம் உள்ள நெஞ்சு யாருக்கு இருக்கோ, இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பயணம், இதுதான் என் முடிவுன்னு யாரெல்லாம் உறுதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உண்மையான குருவானவர் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேருவார். அப்படிப்பட்ட குரு தான் நம்மளுடைய குரு. நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து இவ்வளோ விதமான பாடங்களும் இவ்வளோ விதமான உபதேசங்களும் இதுவரைக்கும் எந்த மகானும் இந்த அளவுக்கு இறங்கி வந்து சொல்லலை. அவ்வளோ பெரிய விஷயங்களை ராமகிருஷ்ணருக்கு அப்புறமா ஒரு மகானு சின்ன சின்ன பெரிய பெரிய விஷயங்களை சின்ன சின்ன உரையாடல் மூலயமா நமக்கு புரிய வச்சுருக்காருன்னா ஐயாவோட ஒரு பேச்சை கேட்டோம்னா எங்கேயோ டிக்ஷனரிலாம் எடுக்க வேண்டிய வேலையே கிடையாது. அது அப்படியே பசுமரத்தாணி போல் நம்ம மனசில் பதிஞ்சு, ஆமாப்பா அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைன்னு நம்ம மனசில் எல்லார் மனதும் கல்லாக இருக்கிற மனசு கூட ஏற்றுக்கிற அளவுக்கு அவர் அதை எளிமைப்படுத்தி ரொம்ப அழகாக சொன்னது ராமகிருஷ்ணருக்கு அப்புறம் நம்மளுடைய குருநாதர் மட்டும்தான் அதனுடைய வாய்ப்பை கிடைச்சிருக்கு. அப்படின்னா நாம் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறோம், அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய பக்குவங்கள் வேணும், இதையெல்லாம் நாம் வந்து உணரணும். எப்போவுமே காற்று எப்போவுமே ஒரே மாதிரியே அடிக்காது. தென்றல் மாதிரியும் வீசும், புயல் மாதிரியும் வீசும், சூறாவளியாகவும் வீசும். நாம் ஒரு குப்பையாகவும் கூலமாகவும் இருந்தால் தென்றலுக்கு வேணால் அசையாமல் இருக்கலாம், ஆனால் சூறாவளிக்கு அசைஞ்சிடுவோம். அப்போ நம்ம மனம் ஒரு குப்பையாவோ கூலமாவோ இல்லாமல் ஒரு பாறை மாதிரி இருக்கணும், உறுதியாக இருக்கணும், வைராகியமாக இருக்கணும். எது வந்தாலும் இதற்காக நான் எல்லாத்தையும் இழக்க தயார் அப்படின்ற துணிவோடு நாம் இருந்தோம்னு சொன்னால் நாம் போகக்கூடிய பாதை, நாம் போகக்கூடிய பயணம்
தெளிவாகவும் அதோட லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம குருநாதர் நமக்கு துணையாக இருப்பார். அதை ஒவ்வொரு நாளும் பாடம் பண்ணக்கூடிய எல்லாரும் உணர்வாங்க. சரிங்களா? இந்த கேள்விகள் எல்லாருக்கும் வந்துதா? ஏன் சாமி என்னால் பண்ண முடியுமா? வந்துருங்க கண்டிப்பாக. முடியுமான்ற கேள்வி இனிமேல் யாரோட வாயிலிருந்தும் ஒதுக்கவே கூடாது, யாருக்கும் மனசுலையும் தோணவும் கூடாது. ஒருத்தரால் இந்த உலகத்தில் சாதிக்க முடிஞ்சதுன்னா அது நம்மளாலையும் சாதிக்க முடியும். உருவத்தில் வேணால் எல்லாரும் வேறு வேறு விதமாக இருக்கலாம், ஆனால் உள்ளே இருக்கிற பொருள் அங்கே எந்த பொருள் இருக்குதோ அதே பொருள் தான் நமக்குள்ளவும் இருக்குது. அதனால தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குருமார்களுக்கும் சீடர்கள் தான் ஆசீர்வாதம் ஆரத்தி எடுத்து வழிபாடு பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம குருநாதன் மட்டும்தான் எனக்குள்ளே இருக்கிற பொருள் தான், என்னை நம்பி வரக்கூடிய எல்லா சீடர்களும் உள்ளே இருக்கிறது தான். ஐயா வந்து சீடர்களுக்கு ஆசீர்வாதம் ஆரத்தி எடுத்து வழிபாடு பண்ணது காரணம் என்ன? இதே பொருள் தான் எல்லாருக்கிட்டையும் இருக்குது. உருவத்தால் நாம் எல்லாரும் வேறுபட்டு